السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சனிக்கிழமை தோறும் நடந்து வரக்கூடிய மார்க்க வகுப்பிலே இன்றைய தினம் இஸ்லாமிய சமுதாயத்தின் அறிஞர்களில் ஒருவரான, அதுவும் பழமையான அறிஞர்களில் ஒருவரான இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே நான் எடுத்துரைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வரலாற்றை பதிவு செய்வதற்கான அடிப்படை நோக்கம், அந்த வரலாற்றிலே பெரிய சோகமான உருக்கமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதனாலோ, அல்லது இமாம் அபு ஹனீஃபாவுடைய வாழ்க்கையில் எந்த இமாம்களுடைய வரலாற்றிலும் இல்லாத படிப்பினைகள் இருக்கின்றது என்பதனாலோ அல்ல. மாற்றமாக இஸ்லாமிய சமுதாயத்திலே பேசப்படுகின்ற அறிஞர்கள் பற்றிய வரலாறு எங்களுக்கு சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் வயதிலும் காலத்திலும் முந்திய ஒரு அறிஞரான இமாம் அபு ஹனீஃபாவை ஆரம்பமாகவும், பிறகு தொடர்ச்சியாக இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற 4 அறிஞர்களுடைய வரலாற்றையும் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் தான் இதை பதிவு செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை அதனது தூய வடிவிலே மக்கள் மத்தியில் எத்தி வைத்து அதற்காக போராடிய முதல் ஸ்தானத்தை நபித்தோழர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக அந்த இடத்திலே, அதாவது மார்க்கத்தை உறுதியாக பிரச்சாரம் செய்கின்ற, உரிய வடிவில் பிரச்சாரம் செய்கின்ற இஹ்லாஸான முயற்சியை எடுத்தவர்களில் நபித்தோழர்கள் முதன்மையான இடத்தை வகிக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு பிந்தி வந்தவர்களை நாங்கள் 2 வகையாக நோக்கலாம். ஒன்றேல் அவர்கள் நபித்தோழர்களுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், நபித்தோழர்களுடைய சஹாபிகளுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லது இஸ்லாம் மதீனாவிலிருந்து பரவ ஆரம்பித்து சிரியா, அதுபோன்ற ஆப்பிரிக்கா, ஐரோப்பா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் ஊடுருவ ஆரம்பித்தது. இங்கே கிழக்கில பாரசீகம், அது போன்ற இடங்களுக்கெல்லாம் இஸ்லாம் போக ஆரம்பித்தது. இதன் மூலம் இஸ்லாத்திற்கு நுழைந்தவர்கள் 2வது வகையினர். நபித்தோழர்களுடைய பிள்ளைகள் அடுத்ததாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள். நபித்தோழர்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாக, அவர்களுடைய யுத்தங்களின் காரணமாக இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் என்ற 2 பகுதியாக நாங்கள் நோக்கலாம். ரசூலுல்லாஹி நபித்தோழர்களுக்கு பின்னால் இவர்கள் மூலம்தான் இஸ்லாம் கூடுதலாக பரவியதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் அளந்து நோக்கினால், நபித்தோழர்களுடைய பிள்ளைகளை விட இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தவர்களும், இந்த இஸ்லாத்திலே எண்ணிக்கையில் அதிகமானவர்களாகவும் இருந்தவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள் தான். அரபுகளிலும் அதிகமாக அஜமிகளிலும் இருந்து இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். அதிகமாக இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற இடத்திலே இருந்தார்கள். நீங்கள் நிறைய தேடி பார்க்கலாம், இஸ்லாமிய அறிஞர்கள் பெரும்பாலும் அந்த மாதிரியான, அதாவது அஜமிகளிலிருந்து நுழைந்தவர்கள் தான் நபித்தோழர்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை கூடுதலாக சுமந்தவர்களாக நீங்கள் காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு அறிஞரும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக போராடிய ஒவ்வொரு அறிஞர்களும் தங்களது துறைக்கு ஏற்ப, தங்களது திறமைக்கு ஏற்ப, தங்களது இஹ்லாஸுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அவர்களது பெயரை இந்த சமுதாயத்திலே நிலைக்க வைத்திருக்கிறார். அவர்களது இஹ்லாஸ், அவர்களது முயற்சி, அவர்களது போராட்டத்துக்கு ஏற்ப அந்த பெயர்களை அல்லாஹு தஆலா நல்ல பதிவுகளாக இந்த சமுதாயத்திலே பதிய வைத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். இதிலே பிரபல்யமானவர்கள் நீங்கள் பட்டியலை எடுத்துக்கொண்டால், இந்த பிரபல்யமானவர்களை 2 வகையாக நீங்கள் பிரித்து நோக்கலாம். ஒன்று, அறிஞர்களிடையே மாத்திரம், அரபு நூல்களை வாசிக்கின்ற, அரபு அதாவது கலைகளை வாசிக்கின்ற அறிஞர்களுக்கு மத்தியில் மாத்திரம் அறிமுகத்திலே உள்ள அறிஞர்கள். இன்னும் சிலர் எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களது புகழை
அரபே தெரியாதவர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களுடைய வரலாறே தெரியாதவர்களாக இருந்தாலும், சாதாரண மக்களுடைய நாவு வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், கொண்டு போயிருக்கிறான். நீங்கள் பார்க்கலாம், அப்படி கொண்டு போன அறிஞர்களில் இமாம் அபூ ஹனீஃபா இருக்கிறார், இமாம் ஷாஃபி இருக்கிறார், இமாம் மாலிக் இருக்கிறார், அதுபோல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இருக்கிறார். பொதுமக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா ஹனஃபி இமாம்டுவாங்க. வழங்கிட்டா அது சரியான பிரயோகம் அல்ல, ஆனா ஹனஃபி இமாம், அதுபோல ஷாஃபி இமாம், அதுபோல ஹம்பலி இமாம் என்று சொல்லுவாங்க, மாலிக் இமாம். அதுல ஷாஃபி இமாம் என்ற பிரயோகம் மட்டும்தான் சரி. ஷாஃபி ஐயன் அவருக்கு சொல்லப்படுறதுனால புகாரி என்று சொல்ற மாதிரி, ஷாஃபி என்று சொல்ற மாதிரி அது சரியா இருக்கும். ஆனா என்னது மாலிக் இமாம் என்ற வார்த்தை அவருடைய பெயரே சொல்றது இது. ஆனா மாலிகி இமாம் என்ன செய்வாங்க சொல்லுவார்கள், ஹனஃபி இமாம், ஹம்பலி இமாம் என்று சொல்வார்கள். அந்த பிரயோகம் எல்லாம் தவறு. ஆனால் அந்த பெயரில் அவர்கள் அறிமுகமாக இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திலே பிரச்சாரத்தில் எவர்கள் முன்னிலையில் நின்றார்களோ, இஸ்லாத்தை எத்தி வைப்பதில் யார் போராடினார்களோ, அதில் தூய்மையை காட்டினார்களோ, அப்படிப்பட்ட அறிஞர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தில் ஒரு பதிவை வைத்திருக்கிறான். ஆனால் ஒரு அறிஞருடைய பெயர் இந்த சமுதாயத்திலே பதிந்து விட்டால், அந்த சமுதாயத்திலே காலம் செல்ல 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 3 விதமானவர்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த அறிஞர் விஷயத்தில் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, பொறாமையின் காரணமாகவும் அறியாமையின் காரணமாகவும் அந்த அறிஞரை விமர்சிக்கின்ற பட்டியலுக்கு போவாங்க. இவர் அறிஞர் அல்ல, மதுஹப் வெறி ஒரு காரணமா இருக்கும். ஷாஃபி மதுஹப்ல வெறி இருந்தா ஹனஃபி இமாம் என்னது இப்லீஸையும் விட மோசமானவரா அப்படி சித்தரிப்பாங்க. வெறி அது, அதாவது உதாரணமா இமாம் ஷாஃபி மீது பற்று கூடியதனால் அவரை யாரு இந்த அதாவது இமாம் அபூ ஹனீஃபாவை இப்லீஸை விட மோசமானவர் என்று சொல்ற அளவுக்கு என்ன செய்வாங்க போவாங்க. இது ஒரு பட்டியல் இருக்கும். அதாவது இயக்க வெறியின் காரணமாக அறியாமையின் காரணமாக அந்த இமாமை விமர்சிக்கின்ற ஒரு சமுதாயம் உருவாகும். இன்னொரு பட்டியல் யாரு தெரியுமா, அளவு கடந்து போயிடுவாங்க. அந்த இமாம்ல அளவு கடந்து போய் அவரை உச்சகட்டத்துக்கு உயர்த்திடுவாங்க. நபித்துவம் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய தோளில் இருந்தது என்றெல்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று மிகைத்து போகின்றவர்களை நீங்கள் சமுதாயத்திலே காணலாம். அது அபூ ஹனீஃபால மட்டுமல்ல, எல்லா அறிஞர்களுடைய விஷயத்தில் அப்படி காணலாம். இமாம் ஷாஃபி எடுத்தாலும் சரி, நீங்க எந்த இமாம்களை எடுத்தாலும் அதில் மிகைத்து போகின்றவர்கள் ஒரு பட்டியலை காணலாம். இன்னொரு சிலர் இருப்பாங்க, நடுநிலையாக இருப்பாங்க. இவர்கள் இஸ்லாத்துக்காக பாடுபட்ட அறிஞர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய தவறுகள் நடந்திருக்கும், இவர்களை ஒரு நாளும் நபி அவர்களுடைய அந்தஸ்துக்கு என்ன செய்ய முடியாது, உயர்த்த முடியாது என்கின்ற நடுநிலைவாதிகளும் இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் முதலாக நாங்கள், அதாவது 1வது நூற்றாண்டிலே பிறந்த ஒரு மனிதர் இந்த சமுதாயத்திலே அறிமுகத்தில் இருக்கிறார் என்றால், நபித்தோழர்கள் அல்லாமல் 1வது நூற்றாண்டிலே பிறந்த ஒரு அறிஞர் இந்த சமுதாயத்திலே அறிமுகத்தில் இருக்கிறார் என்றால் அது இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் மாத்திரம்தான். இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் மாத்திரம்தான் இந்த சமுதாயத்திலே 1ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்களில் அறிமுகமானவர். அதனால் இந்த இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றை சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை எங்களிடத்தில் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இமாம் அபூ ஹனீஃபா, இந்த அபூ ஹனீஃபா என்றது அவருடைய புனைப்பெயர். முதல்ல அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இது அவரது புனைப்பெயர், அவரது பெயர் அல்ல. அவருடைய பெயர் நுஅமான் இப்னு சாபித் அல் மர்சுபான். வணங்கிட்டா, அவருடைய பெயர் நுஅமான், அவருடைய பெயர் நுஅமான், அவருடைய தந்தையுடைய பெயர் சாபித், அவருடைய தந்தையுடைய அதாவது பாட்டனாருடைய பெயர் மர்சுபான் அல்லது ஜூதான்னு சொல்வார்கள். மர்சுபான் என்றது அவருடைய பெயர். இவர் பாரசீக பிரதேசத்தை சேர்ந்தவர். பாரசீகம்னா ஈரான். ஈரான் இன்றைக்கு ஈரான் இப்படி இருந்தாலும் கூட அன்றைய அதாவது பாரசீக பாரிஸ் என்ற பகுதி கொஞ்சம் விரிந்த பகுதி. இன்றைய ஆப்கானிஸ்தானுடைய அதாவது தலைநகரான காபூல் இருக்குதானே, இதுவும் பாரசீகத்தில் ஒரு பகுதி, அன்றைய பாரசீகத்திலே ஒரு பகுதி. இந்த பாரசீகத்தில் இருந்து இவருடைய பாட்டனார் இடம்பெயர்ந்து எங்க சேர்றாரு, அதாவது இவருடைய தந்தை இங்க சேர்றாரு. எங்க, அதாவது கூஃபாவுக்கு சேர்றார். கூஃபாவுக்கு சேர்றார். ஈராக்ல முக்கியமான 2 நகரங்கள் கூஃபா, பசரா. கூஃபாவும் பசராவும் தான். இந்த கூஃபா பகுதிக்கு சேர்றாரு அவருடைய தந்தை யாரு, சாபித். அப்ப நீங்க அசல் விளங்கணும் என்னன்னா, இவருடைய சொந்த பரம்பரை பாரசீகத்தை சேர்ந்தது. இன்றைய ஆப்கானிஸ்தானின் தலைநகரமான காபூலில் இருந்து தான் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய அந்த பரம்பரை வழி தோன்றுகிறது. இமாம் அபூ ஹனீஃபா பிறக்கிறது கூஃபால தான். இமாம் அபூ ஹனீஃபா கூஃபாவில் பிறக்கிறார். உங்களுக்கு தெரியும், கூஃபா ஹவாரிஜிகளுடைய மெயின் இடம். வணங்கிட்டா, ஹவாரிஜிகளுடைய மெயின் இடம் தான் கூஃபா. அங்க கூஃபாக்கு எந்த இமாம அனுப்பினாலும் சரி, அங்க சூட்டை பொருந்திக் கொள்ளவே மாட்டாங்க அங்க உள்ளவங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது
அதாவது சஅத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக நடந்த செய்தி, உமர் ரலியல்லாஹு அவங்க விசாரணைக்கு அனுப்புறதில்லை, அவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. கூஃபா தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களை எதிராக வாங்க என்று சொல்லி யசீதுக்கு எதிராக வாங்க என்று சொல்லிட்டு இடையில கைவிட்டது. இடையில கைவிட்டு கடைசியில் யுத்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது. கூஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிழக்க பார்த்து சொன்னாங்களே, இங்கிருந்து தான் சைத்தானுடைய கொம்பு முளைக்கும், இங்கிருந்து தான் ஃபித்னா வரும் என்று, அதுவும் கூஃபா தான், அதுவும் கூஃபா தான். இந்த கூஃபால தான் இமாம் அபூ ஹனீஃபா பிறக்கிறார். அதே நேரம் கூஃபா பல இஸ்லாமிய அறிஞர்களை கொண்ட ஒரு நாடு. சுஃபியான் அத்-தௌரி, அதுபோல அஹ்மஷ், ஃபுதைல் இப்னு அய்யால், பெரிய பெரிய நல்ல அறிஞர்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு ஏரியா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் அதாவது சந்தித்து விட்டு போன ஒரு ஏரியா. நிறைய அறிஞர்களும் வாழ்ந்த ஒரு ஏரியா தான் எது? கூஃபா என்ற பிரதேசம். இங்க தான் இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் பிறக்கிறார்கள். இவர் பிறக்கிற நேரத்தில் என்ன ஆட்சி நடக்குது தெரியுமா? உமையாக்களுடைய ஆட்சி. உமையாக்களுடைய ஆட்சி என்ன? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து வரலாற்றில் பிரிப்பாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியால இருந்து கிலாபத் ஆரம்பிக்குது. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் அதாவது யஸீத் இப்னு முஆவியா, அப்புறம் யஸீத் மகன் இன்னொரு முஆவியா, அப்படி மர்வான் இப்னுல் ஹக்கம், அப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வான். அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் தான் யார் பிறக்கிறார்? இமாம் அபூ ஹனீஃபா பிறக்கிறார். அதாவது ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு இமாம் அபூ ஹனீஃபா என்ன செய்றார்? பிறக்கிறார். அப்ப உமையாக்களுடைய ஆட்சியுடைய நடுப்பகுதி, உமையாக்களுடைய ஆட்சியுடைய நடுப்பகுதி. இமாம் அபூ ஹனீஃபா உமையாக்களுடைய ஆட்சியில 40 வருஷம் இந்திக்கிறார். உமையாக்களுடைய ஆட்சியில 40 வருஷம், 120வது வருடம் உமையாக்களுடைய ஆட்சி வீழ்கிறது. அப்ப கிட்டத்தட்ட 40 வருடங்கள் உமையாக்களுடைய கிலாபத். 120க்கு பிறகு இஸ்லாமிய சமூகத்தில் அப்பாசிய கிலாபத் என்ன செய்யுது? உருவாகுது. அப்ப அப்பாசிய கிலாபத்தில் இங்க 40 வருடம்டா, இமாம் அபூ ஹனீஃபா மௌத்தாகினது 70 வயசுல, தண்ட 70 வயசுல. அப்ப 30 வருடங்கள் அப்பாசிய கிலாபத்தில் இருக்கிறார். 30 வருடங்கள் அப்பாசிய கிலாபத். அப்ப நீங்க பாருங்க, பல வகையில இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு தெரியுமா? 2 ஆட்சியையும் சரிசமனாக பார்த்தவர், 2 ஆட்சியையும் சரிசமனாக பார்த்தவர். வயதால இமாம்கள்ல எல்லாம் பேசப்படுகின்ற இமாம்களில் எல்லாம் முந்தினவர் இமாம் அபூ ஹனீஃபா. எல்லா வகையிலும் இந்த காலத்தை பார்த்தவர், எல்லா பிரச்சனையும் கண்டவர். உமையாக்களுடைய கிலாபத்தில் உள்ள வித்தியாசங்களும் அப்பாசிய கிலாபத்தில் உள்ள வித்தியாசங்களையும் கண்டவர். அவர் உமையா கிலாபத்துக்கு சார்பாகத்தான் அவரது வாழ்க்கையும் இருந்துச்சு. அவரது வாழ்க்கையும் பிற்காலத்தில் வந்துச்சு அப்பாசிய கிலாபத். அதில் அவருக்கு பெரிய ஒரு விருப்பம் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. உமையா கிலாபத்துக்கு சார்பாகத்தான் இருந்தது. அதனால தான் இமாம் அபூ ஹனீஃபா வரலாற்றில் பார்க்கலாம் நீங்க, எவர்களெல்லாம் அப்பாசிய கிலாபத்துக்கு எதிராக கிளம்பினாங்களோ அவங்களுக்கு சார்பாக இருப்பார் யாரு? இமாம் அபூ ஹனீஃபா. அவர்களுக்கு சார்பாக இமாம் அபூ ஹனீஃபா இருப்பார். மார்க்க ரீதியாக அது பிழை, ஆனாலும் உமையாக்களுக்கு சார்பாகத்தான் இமாம் அபூ ஹனீஃபா என்ன செஞ்சாரு? இருந்தாரு. காரணம், உமையாக்களுடைய ஆட்சி அப்பாசியாக்களுடைய ஆட்சியை விட மிகவும் விரிவானது. நீங்க ஒரு பின்னணியை விளங்கணும் என்பதற்காக சொல்றேன். உமையா அப்பாசியா நிறைய பேருக்கு யாருன்னே தெரியாது, விளங்கிட்டா. ஆனா ஒரு சுருக்க அறிமுகத்துக்காக நான் என்ன செய்றேன், இதை சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபித்தோழர்களில் இவரை கண்டார்கள் அவரை கண்டார்கள் நிறைய சொல்லுவாங்க. எதுவுமே ஆதாரம் இல்லாத செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாத்திரம் கண்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதால் என்னது பிந்தினவங்க, கடைசி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் ஒரு இளம் நபித்தோழராக இருந்தார். அவர் வயதால பிந்தினவராக இருந்தார். அதனால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டார்கள். எப்ப கண்டாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை கூஃபாவுக்கு வந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு இருந்தது பஸ்ரால தான், ஈராக்கில் உள்ள பஸ்ரால தான் அனஸ் ரலியல்லாஹு இருந்தாங்க. ஒரு முறை கூஃபாவுக்கு வந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு இவர், அதாவது இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் கண்டார்கள். அப்ப இமாம் அபூ ஹனீஃபாவை எதுல சேர்ப்பாங்கன்னா, தாபிஈன்கள், தாபீன்கள் பட்டியல் இருக்குதானே, அதுல சேர்ப்பார்கள். ஆனால் தாபீன்கள்ல சேர்த்ததுக்காக வேண்டி எந்த நபித்தோழரிடம் இருந்தும் அவர் எந்த ஹதீஸையும் அறிவிக்கல, எந்த நபித்தோழரிடம் இருந்தும் அவர் எந்த ஹதீஸையும் அறிவிக்கவில்லை. நல்லா விளங்கிக்கங்க. யாரு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்களோ அவங்க தானே ஆரம்பத்தில் மௌத்தாயினார்கள். அந்த அவங்க தான் தாபீன்கள்ல பெரியவங்களா இருப்பாங்க, அப்படியா இல்லையா? தாபீன்கள்ல பெரியவங்கள அவங்க தான் இருப்பாங்க. யாரு 1-2 சஹாபாக்களை சந்திக்கிறாங்களோ அவங்க தாபீன்கள்ல சின்னவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் 1-2 சஹாபி அம்பிடும். பெரும்பாலும் அவங்க அறிவிக்கிறதெல்லாம் யார்கிட்ட தெரியுமா? சின்ன தாபீன்கள் பெரும்பாலும் அறிவிக்கிறது பெரிய தாபீன்கள்ட்ட இருந்து. வணங்கிட்டா நபித்தோழர்கள்ட்ட அவங்களுக்கு எந்த அறிவிப்பும் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி தான் இமாம் அபூ ஹனீஃபாவும். இது அவரோட வாழ்க்கையுடைய அந்த பின்னணியை நான் சொல்வதற்காக சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது அதாவது இமாம் அபூ ஹனீஃபாவை பற்றி விமர்சனம் ஒன்று என்னன்னு சொன்னால்,
அதாவது அது விமர்சனம் என்றால் ஒரு இஸ்லாமிய விமர்சனம் அல்லது ஜாஹிலிய விமர்சனம். என்ன விமர்சனம் என்றால், இவருடைய பாட்டனார் இருக்கார் தானே, நான் சொன்னேன் மருசுபான் என்று, பாரசீகம். இவர் அதாவது முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டு, இஸ்லாமிய யுத்தம் நடந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு அடிமையாக இருந்து, அந்த அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட பரம்பரையில தான் யார் வந்தாரு? இமாம் அபூ ஹனீஃபா வந்தார் என்கின்ற ஒரு விமர்சனம். அப்படி இருந்தா கூட அது பிரச்சனை இல்லை. எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படித்தான் எழுந்திருக்கிறாங்க, நபித்தோழர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க, அப்படி ஒரு விமர்சனம் செய்வார்கள். இதை பற்றி இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பேரன் இஸ்மாயில், இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு மகனொத்தர் இருந்தார் ஹம்மாத் என்று சொல்லி. இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு ஒரு மகன் இருந்தார் ஹம்மாத், மிகப்பெரிய மார்க்க அறிஞர். இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு ஒரு பேரன் இருந்தார் இஸ்மாயில், அவர் காலியா இருந்தார், நீதிபதியாக இருந்தார். இந்த இஸ்மாயில் என்பவர் சொல்றாரு, இந்த வார்த்தை சொல்றாரு, எப்படி தெரியுமா? அதாவது வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா வகா அலைனா ரிக்குன் கத்துன், எங்கட பரம்பரை வரலாற்றிலேயே அடிமைத்துவம் என்பது எங்கள்கிட்ட இருக்கவில்லை. யாரும் அப்படி கைது செய்யப்பட்டாலும் என்ன செய்யல, எங்களை விடுதலை செய்யப்படவில்லை. அதாவது இஸ்லாம் பாரசீகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இஸ்லாத்துக்கு தானாகத்தான் என்னது இது வந்ததே ஒழிய அடிமைத்துவம் எங்கள்ல விழவில்லை என்று சொல்லிட்டு வக்கான அது வார்த்தையை சொல்றாரு. சுருக்கமாக யாரு? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பேரன். இது ஒரு சுருக்கமாக அவருடைய வயது வரலாற்று பின்னணி. இமாம் அபூ ஹனீஃபா 80 பிறந்தார், 70 வயதில் மரணித்தார். 80 பிறந்தார், 70 வயதில் மரணித்தார். லேசா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது 80 பிறந்தாருன்னா 150ஆம் ஆண்டு மௌத்தாகிப்பார். 80 பிறந்தாருன்னா 150ஆம் ஆண்டு என்னது, 2ஆம் நூற்றாண்டின் அரைவாசி பகுதியில் அவர் என்ன செஞ்சிடறாரு, மௌத்தாகிறாரு. இமாம் அபூ ஹனீஃபா பிறக்கிற நேரத்தில் இமாம் மாலிக்கும் உலகத்தில் இல்ல, இமாம் ஷாஃபி உலகத்தில் இல்ல, இமாம் அஹமது பின் ஹம்பலும் உலகத்தில் இல்ல, இமாம் புகாரியும் இல்ல, முஸ்லிம் இல்ல, ஒத்தனை இல்ல, எல்லாம் பிந்தியவர்கள் தான். இமாம் அபூ ஹனீஃபா ஆரம்பமானவர். அதனால அவர் ஆரம்பத்தில் பிறந்திருந்ததுனால அவரது பிரச்சாரமும் நல்ல ஒரு வாதத்திறமையோடு இருந்ததுனால இன்றைக்கு உலகத்தில் கூடுதலாக அதாவது அங்கத்தவர்களை கொண்ட ஒரு மதுஹப் என்றா எது? ஹனபி மதுஹப் தான். உலகத்திலேயே கூடுதலான அங்கத்தவர்கள், கூடுதலாக அந்த கல்வி முறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஹனபி மதுஹப் தான். அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் அம்சம். இரண்டாவது, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய தொழில். இந்த விஷயம் இன்றைக்கு ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு மார்க்க உரை நிகழ்த்துகின்றவர்களும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். அன்றைய காலத்தில் உள்ள எல்லா அறிஞர்களும் கிட்டத்தட்ட 80% அறிஞர்கள், 20% அறிஞர்களை தவிர இருந்தாங்க, கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க. ஒரு 80% அறிஞர்கள் ஒரு தொழிலில் ஈடுபட்டாங்க. விளங்கிட்டா? அவங்களுக்கு ஒரு தனி தொழில் இருந்தது. அவர்கள் மார்க்க துறையில தொழிலாக இருந்தவர்கள் குறைவு. காலியாராக இருந்தவர்கள், அந்த மாதிரி எழுத்தாளர்களாக இருந்தவர்கள், அந்த துறையை தொழிலாக தெரிவு செஞ்சு கொண்ட குறைவு. அதே மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா ஒரு புடவை வியாபாரி. இமாம் அபூ ஹனீஃபா இருக்கிறது தானே, கான ஹஸ்ஸாஸன் யபீஉல் ஹஸ்ஸ. விளங்கிட்டானே? அவர் ஒரு புடவை வியாபாரியாக இருந்தார். இமாம் அபூ ஹனீஃபா இந்த புடவை வியாபாரியாக இருந்தன்றைக்கு தானே, இது அந்த காலத்தில் உள்ள எல்லா அறிஞர்களுடைய முறையும் அதுதான். ஒரு சொந்த தொழில் ஒன்று அதிகமாக அவங்களுக்கு இருந்திருக்கு. சொந்த தொழில் ஒன்று அவங்ககிட்ட இருந்திருக்கு. ஒன்றோ ஜஜ்ஜாஜாக இருப்பார், ஒன்றோ பஸ்ஸாஸாக இருப்பார், ஒன்றோ கம்மாஸ், ஒன்றோ நஜ்ஜார். அப்படி அதாவது என்ன, ஒன்றோ புடவை வியாபாரி, அதுல அதாவது இந்த தச்சன், கொல்லன், இப்படிதான் இருப்பாங்க. கண்ணாடி செய்யறவங்க இப்படியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கு கால முறை, கால ஓட்டம், சிஸ்டம் எல்லாம் மாறினதால எல்லாம் தலையிலான செஞ்சுக்குது, மாறி இருக்குது. இது இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஒரு தொழில். இமாம் அபூ ஹனீஃபா இந்த தொழிலை எப்படி பெற்றுக்கொண்டார் தெரியுமா? அவருடைய வாப்பா சாபித் பெரிய ஒரு புடவை வியாபாரி. இமாம் அபூ ஹனீஃபா பிறக்கிற காலத்திலே வாப்பா பணக்காரன் தான். வாப்பாட்டிந்து இவருக்கு கிடைச்ச சொத்து வரலாற்றை நாங்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 2 லட்சம் திர்ஹம். 3 திர்ஹத்தில் ஒரு ஆடு வாங்கலாம். 3 திர்ஹத்தில் ஒரு ஆடு வாங்கலாம்னா நீங்க பாருங்க, 3 திர்ஹத்தில் ஒரு ஆடுன்னா 2 லட்சம் திர்ஹம்னா இவற்றை எவ்வளவு வசதியானது இருந்திருக்கும். இது இவருக்கு மட்டும் கிடைச்ச சொத்து, இவருக்கு மட்டும் கிடைத்த சொத்து. யாருக்கு? இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு மட்டும். அப்ப இவருடைய அந்த புடவை கடையும் இருக்குது. அதாவது அந்த பக்தாத் கூஃபால தாரு, அதாவது அம்ரிபுனு ஹர்த் என்று சொல்லி ஒரு இடம், தாரு அதாவது அம்ரிபுனு ஹுரை, தாரு அம்ரிபுனு ஹுரைத் என்று சொல்ற அந்த ஏரியால தான் இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுடைய அந்த புடவை கடையும் இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு அறிஞர் புடவை கடை செஞ்சுக்கிறாரு, வைத்திருக்கிறார். அப்ப அந்த புடவை கடையும் அங்கதான் இருந்துச்சு. இமாம் அபூ ஹனீஃபா அதுல ஒரு திறமையானவராகவும் இருந்தார். அவர் எங்கேயும் ஊதியம் பெறவோ அல்லது கவர்மெண்ட் தொழில்கள், இஸ்லாமிய கவர்மெண்ட் தொழில்கள் இருக்குதானே, அதுல ஈடுபடவோ மறுத்து விட்டார். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுல அவர் உறுதியாக இருந்தார். கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த தொழிலும் என்ன செய்யக்கூடாது, ஆன்மீக ரீதியான தொழில்களில் வருமானம் ஈட்டக்கூடாது என்று அவர் இருந்து கொண்டார் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இது 2வது விஷயம்.
மூணாவது இமாம் அபூ ஹனீஃபா சிறிய வயதிலேயே மார்க்கம் படிக்க இறங்கல. சிறிய வயதிலேயே மார்க்க கல்வியில இறங்கல. அவர் வந்து மார்க்கம் எல்லா பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் அன்றைக்கு ஒரு வளமை இருந்து சின்ன வயசுலேயே குர்ஆனை ஹிஃபுல் பண்ணி விட்டுருவாங்க. சின்ன வயசுலேயே இன்றைக்கு குர்ஆனை ஹிஃபுல் பண்றது தனி ஒரு மெத்தடே. அன்றைக்கு குர்ஆன் ஹிஃபுல்ன்றது ஒரு இலகுவான ஒரு விஷயமா என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனால் வந்து இன்றைக்கு அப்படி குறவு. இப்போ ஷேக் நாசருதீன் அல்பானி ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், ஆனால் ஒரு குர்ஆன் ஹாஃபில் அல்ல, குர்ஆனை மனநமிட்டவர் அல்ல. ஆனால் அன்றைய ஹதீஸ் கலை அறிஞர் நீங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் குர்ஆனை மனநம் விட்டவங்களா இருப்பாங்க. இப்போ இமாம் அபூ ஹனீஃபாவும் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனநமிட்டவர்களில் ஒருவர். ஆனால் மற்றபடி அவர் மார்க்கத்துறையில் ஒரு தேர்ச்சி பெற்றவராகவோ மார்க்கம் படிச்சு கொண்டிருக்கிறவராகவோ அவர் இருக்கவில்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னா இவர்கிட்ட நல்ல டேலண்ட் இருந்துச்சு. அதாவது யக்லா ஒரு நல்ல டேலண்ட் ஒன்று, பேசக்கூடிய ஆற்றலும் இருக்கிறத அங்க உள்ள அறிஞர்கள் காண்றாங்க. அதுல ஒரு அறிஞர் இமாம் ஷாபி, கூஃபாவுடைய மிக சிறந்த அறிஞர்களில் ஒருவர் இமாம் ஷாபி. அவர் ஒரு நாள் அபூ ஹனீஃபா கூப்பிடுறாரு, ஒரு 20 வயசு இருக்கும். கூப்பிட்டு கேட்கிறாரு, உங்களோட நீங்க அடிக்கடி எங்க போறீங்க அப்படின்றாரு. அவர் கேட்டது என்ன தெரியுமா? யார்கிட்ட போய் அடிக்கடி படிக்க போறீங்கன்னு தான் கேட்டது. இவர் சொன்னார், நான் அடிக்கடி மார்க்கெட்டுக்கு தான் போறேன்னாரு. அவருக்கு மார்க்கெட் தானே தெரியும், நான் மார்க்கெட்டுக்கு தான் போறேன்னு சொன்னாரு. அப்ப நான் அதை கேட்கல. ஷாபி சொல்றாரு, நான் அதை கேட்கல, நீ யார்கிட்ட அடிக்கடி படிக்க போறீங்கன்றாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு என்னது இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா பதில் சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு என்ன தெரியுமா? நீங்க கட்டாயம் படிக்க வேண்டும். ஏன்னா உங்கள்கிட்ட ஃபஇன்னி அராஃபிக யக்லதன் வ ஹரகா, ஒரு நல்ல துடிப்பையும் நல்ல ஒரு அதாவது விழிப்பையும் நான் என்ன செய்யறேன் உங்கள்கிட்ட காணுகிறேன், நீங்க படிங்க என்றாரு. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாரு, அன்றைய தொடக்கம் அடிக்கடி மார்க்கெட் எனக்கு குறைஞ்சிட்டு, மார்க்கெட் தொடர்பு என்னது குறைந்து விட்டது. நான் என்ன செஞ்சேன்? படிக்க ஆரம்பித்தேன், படிப்புக்கு தொடர ஆரம்பித்தேன். இப்படி படித்தவர்களில் இமாம் அதாவது அபூ ஹனீஃபாவை பொறுத்த வரைக்கும் அதாவது அவருடைய மிக நெருங்கிய உஸ்தாதாக அபூ ஹனீஃபாண்டா அவர் இருப்பாரு, அவரண்டா இவர் இருப்பாரு என்று சொல்லுகின்ற அளவில் ஆசிரியராக இருந்தவர் ஹம்மாத் இப்னு அபி சுலைமான். மகண்ட பேரு ஹம்மாத் வச்சார். பாத்தீங்களா? என்ன காரணம் சொல்லுங்க? பற்று, உஸ்தாதுல கொண்ட பற்று தான் மாணவருக்கு மகனுக்கு ஹம்மாத் வச்சது. உஸ்தாதுடைய பேர் வந்து ஹம்மாத் இப்னு அபி சுலைமான். இவர் வந்து 18 வருடங்கள் அவரோட வாழ்றார். 18 வருடங்கள். இடக்கட பிரிய பார்த்தார் இமாம் அபூ ஹனீஃபா. இப்ப போதும் என்று பிரிய பார்த்தாரு. அப்ப கேள்வி ஒன்று வரும் இவருக்கு, பதில் சொல்லலாம தடமாறுவாரு. அப்ப சொல்லுவார், நீங்க ஹம்மாத் இப்னு சுலைமான் அபி சுலைமான் கேட்டு பாருங்களேன். கேட்டா அந்த பதில வந்து இவர் சொல்லுவார் திருப்பி, அட இது நான் இன்னும் விளங்கலையே, இன்னும் படிப்போம், என்னது இன்னும் படிப்போம் படிப்போம் படிப்போம். மவுத்து வரைக்கும் 18 வருடங்களாக ஹம்மாத் இப்னு அபி சுலைமானுடைய மாணவராக இருந்தார். சுட்டி காட்டி சொல்லப்படுகின்ற அளவுல ஒரு ஆசிரியராக யார் இருந்தாருன்னா ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் அவங்க இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஹம்மாத் இப்னு அபி சுலைமானோடு சேர்த்து இவருடைய மிக சிறந்த ஆசிரியர்கள் ஒருவராக ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் 18 வருடம் இவர் அவற்றை படிச்சுக்கிறார். ஆனா சிறந்த ஆசிரியர் என்று சொல்ற அளவுக்கு அதா இப்னு அபி ரபாஹ் தாபீன்களில் ஒருவர். வணங்கிட்டா? மிக சிறந்த தாபீன்களில் ஒருவர் யாரு? அதா இப்னு அபி ரபாஹ். அதா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் இருந்தார். அப்ப சிறந்த ஆசிரியராக அத்தாவும் அவருடைய நெருக்கமான தொடர்ச்சியான ஆசிரியராக ஹம்மாத் இப்னு அபி சுலைமானும் இருந்தது நாங்கள் என்ன செய்கிறோம்? வரலாற்றிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவருக்கு நிறைய ஆசிரியர்மாரெல்லாம் இருக்கிறாங்க. 100கணக்கு மேற்பட்ட ஆசிரியர்கிட்ட அவர் படிச்சாரு, பாடம் படிச்சார். எந்த அளவுக்கு சொன்னால் இமாம் இமாம் தஹபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உனியபி தலபில் ஆசார். இமாம் தஹபி அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் மிக முக்கியமான ஒருவர். சேரு ஆலாமின் நுபலா, அறிஞர்களுடைய வரலாறு என்ற நூல், தத்கிரத்துல் ஹுஃபாத், மனநமிட்டவர்களின் வரலாறு என்ற நூல், இது போல நிறைய நூல்களை எழுதிய ஒரு 8ஆம் நூற்றாண்டுடைய மிக சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் ஒருவர். ஹதீஸ் கலை துறையில் தேர்ச்சி பெற்றவர். அவர் சொல்றாரு என்னன்னா, உனிய பி தலபில் ஆதார், ஹதீஸ்களை தேடுவதில் மிக கூடுதலாக இமாம் அபூ ஹனீஃபா கவனம் எடுத்தார். வர்தஹல ஃபீ தாலிக, அதனால் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் சென்றார். வ அக்ஸர, எப்படி சொல்றாருன்னா, அந்த ஹதீஸை தேடுவதில் 100 வயசை அடைகின்ற பொழுது, அந்த 20 வயசுல ஆரம்பிச்சார் தானே, அந்த வருடத்தில் கடுமையாக ஹதீஸ்களை என்ன செஞ்சார்? அவர் தேடினார் இமாம் அபூ ஹனீஃபா. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா வந்து கலீலுர் ரிவாயா, கலீலுல் ஹதீஸ் அல்ல. ஹதீஸ் அவர்கிட்ட கொஞ்சம் இருக்கல, அறிவிப்பு கொஞ்சம் தான் இருந்துச்சு. வணங்கிட்டானே, அவர் ஹதீஸ்களை நிறைய அறிவிக்கல இமாம் அபூ ஹனீஃபா. ஏன் அறிவிக்கல என்று சொன்னா, அவருக்கே தெரிஞ்சிருந்தது நான் வந்து ஹதீஸ ஒழுங்கா சொல்றேன் இல்லை என்று. வணங்கிட்டா? ஒழுங்கா சொல்றேன் இல்லையா, ஹதீஸை ஒப்புவிப்பதில் ஒரு டேலண்ட் இருக்கணும். ஹதீஸை ஒப்புவிக்கின்ற பொழுது பிழை இல்லாமல் அறிவிப்பாளர் வரிசைகளோடு மனநத்துல சரியா இருக்கணும். ஆனா இமாம் அபூ ஹனீஃபாவை பொறுத்த வரைக்கும் மனன பகுதியில் வீக்காக இருந்தார்.
மனநமிட்டு சொல்ற விஷயத்துல வீக்காக இருந்தார். அதனால இமாம் அபூ ஹனீஃபாவை பொறுத்த வரைக்கும் கலீலுர் ரிவா, இமாம் நசாயி சொல்றாரு அறிவிப்பு அவர்கிட்ட கொஞ்சம் தான், அவர்கிட்ட அறிவிப்பு கொஞ்சம் தான். ஆனா ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமான ஹதீஸ்களை சேவித்தார், அதிகமான ஹதீஸ்கள் அவரிடத்துல இருந்தது. ஹதீஸே இல்லாத ஒருவர் இந்த சமுதாயத்தில் மார்க்க தீர்ப்பு சொல்லி பிரபலியமாக என்னது இயலாது. ஹதீஸ்களை வச்சு தான் மார்க்க தீர்ப்பு சொல்லப்படும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இமாம் அபூ ஹனீஃபா நல்லா படிச்சார், ஹதீஸ்களை தேடினார், ஹதீஸ்களை திரட்டினார். ஆனால் அவர் ஒரு முஹத்தீஸாக, ஒரு ஹதீஸ்களை அறிஞராக இருக்கல. அவருடைய மாணவர்கள் குராசான் பிரதேசத்திலேயே மிக பிரபல்யமான ஒரு அறிஞர் இப்ராஹிம் இப்னு தஹ்மான், இவருடைய மாணவர்கள் ஒரு மார்க்கத்துடைய பேணுதலுக்கு உதாரணம் காட்டுவாங்க ஃபுதைல் இப்னு அயால், இவருடைய மாணவர்களில் ஒருவர். அதே போல அதாவது ஹம்சா அஸ்-ஸய்யாத், அதாவது இலக்கிய நயத்தில் மிக முன்னிலை உள்ளவர், இவருடைய மாணவர்களில் ஒருவர். அதே போல ஜுஃபர் இப்னு ஹுதைல், இவருடைய மாணவர். நான் இப்ப சொல்றவங்க எல்லாம் பிரபல்யமானவர்கள். அதுபோல அப்துல்லா இப்னுல் முபாரக், இவருடைய மாணவர்களில் ஒருவர். அப்துல்லா இப்னு யஸீத் அல் முக்ரி, இவருடைய மாணவர்கள் ஒருவர். அபு யூசுப், இவருடைய மாணவர்கள் ஒருவர். முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி, இவரது மாணவர்களில் ஒருவர். இவங்கெல்லாம் யாருடைய மாணவர்? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மிக தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஒருவர். இவர்கள் அனைவரும் நிறைய நூட்களை எழுதியிருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிஞர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று இவர்களது மாணவர்கள் ஒருவராக இவருடைய மகனும் இருந்தார், ஹம்மாத் இப்னு அபி ஹனீஃபாவும் இருந்தார். இது சுருக்கமாக அவர் கல்வி தேடிய முறை, அவருடைய ஆசிரியர்கள், அவரது மாணவர்கள், அவரது திறமை. அவரது திறமையில நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இமாம் யஹ்யா இப்னு மஈனை தவிர, இமாம் யஹ்யா இப்னு மஈனை தவிர வேறு யாருமே அவரை மனனத்தில் திறமையானவர் என்று சொல்லல, மனனத்தில் திறமையானவர் என்று சொல்லல. மற்ற எல்லா அறிஞர்களும் இமாம் அபூ ஹனீஃபா மனனத்தில் பலகீனமானவர், மனனத்தில் பலகீனமானவர் என்று தான் சொல்லிக்கிறாங்க. ஒரு ஆள் மனனத்தில் பலகீனமாக இருக்கிறது அவருடைய தரத்துக்கு ஒரு குறையல்ல, அவருடைய தரத்துக்கு ஒரு குறையல்ல. நிறைய அறிஞர்கள் மனனத்தில் பலகீனமாக இருந்திருக்கிறாங்க, நிறைய அறிஞர்கள் மனனத்தில் பலகீனமாக இருந்திருக்கிறார்கள். இவர் மனனத்திலே பலகீனமானவர், இவர் மனனத்தில் பலகீனமானவர். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லுகின்றவர் என்று எந்த இஸ்லாமிய அறிஞர்களாலும் சொல்லி நிரூபிக்கப்படவில்லை. விளங்கிட்டா? இவர் மனநத்தில் மட்டும் பலகீனமான விமர்சனம் இருக்கு. மற்றபடி இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் திறமையானவர், அதாவது அறிவிலே வளர்ந்தவர், நல்ல ஒரு நுட்பமானவர் என்றெல்லாம் வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இது இரண்டாவது அம்சம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அவருடைய இமாம் அபூ ஹனீஃபாவுடைய நூட்கள், இமாம் அபூ ஹனீஃபா நூல்கள், இவரை பற்றி ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் எந்த நூலும் எழுதவில்லை, இமாம் அபூ ஹனீஃபா எந்த புக்கும் எழுதவில்லை. இமாம் அபூ ஹனீஃபா மட்டுமல்ல, இமாம் அபூ ஹனீஃபா பிறந்த காலத்தில் பிறந்த எந்த அறிஞர்களும் பெரிய நூட்கள் எழுதியதாக எந்த செய்தியும் இல்லை. காரணம், இமாம் அபூ ஹனீஃபா 80வது வருஷத்துக்குரியவர். ஹதீஸ் தொகுப்பே இல்லை, இருக்குதா? சஹீஹுல் புகாரியோ, ஒரு முஸ்னத் அஹ்மதோ, ஒரு முவத்தா மாலிக்கோ, ஒரு கிதாபுல் உம்மோ, எந்த நூட்களும் இல்லாத காலம் அது. இப்போ முதலாகவே நூல் என்ற சஹி, இந்த மாதிரி அதாவது கிதாபுல் ஃபிக்ஹுடைய பாடம், தொழுகையுடைய பாடம், ஹஜ்ஜுடைய பாடம் என்றெல்லாம் முதலாவது தொகுக்கிறதே இமாம் மாலிக் தான், பிந்தி வந்தவர் தான். அப்ப எல்லாம் நூல் எழுதுகின்ற ஒரு கிரந்தத்தை எழுதுகின்ற முறை ஒன்று அன்றைக்கு இருக்கல. ஒரு சிலர் எழுதியிருந்தார்கள், ஒரு சிலர் 1 அல்லது 2 எழுதியிருந்தார்கள். இப்ப நபித்தோழர்கள் அபூபக்கர் ஏதாவது புக் எழுதுகிறாரா? இல்ல. அதுக்காக அபூபக்கர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையா? கிடைச்சிருக்குது. உமர் ஏதாவது புக் எழுதுகிறாரா? இல்ல. ஆனா உமர் சொன்னது எங்களுக்கு கிடைக்கலையா? கிடைச்சிருக்குது. அதே மாதிரி தான் ரலியல்லாஹு அன்ஹுமா நிறைய அறிஞர்கள் இவருடைய காலப்பகுதியிலே அதாவது தனியாக நூட்கள் எழுதினதாக நீங்க காண மாட்டீங்க. காலம் அப்படி 80ஆம் நூற்றாண்டு, 1ஆம் நூற்றாண்டெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. 1ஆம் நூற்றாண்டுடைய அரைவாசி பகுதி 150 இருக்குதே, அதுக்கு பிறகுதான் இமாம் மாலிக் தொடக்கம் எழுத்து என்ன செய்து ஆரம்பிக்குது. எழுத்துல நூல் தொகுக்கிற முறையெல்லாம் அதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது. அதனால ஒருவர் நூல் எழுதவில்லை என்பது ஒரு விமர்சனம் அல்ல, ஒரு நூல் எழுதவில்லை என்பது விமர்சனம் அல்ல. எப்ப அது விமர்சனமாக அமையும் என்றால், அவர் நூலை புறக்கணிச்சார் என்ற ஒரு செய்தி வந்ததுண்டா, நூலை புறக்கணிச்சார் என்ற செய்தி வந்தது. இமாம் இவர் எடுங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பொறுத்த வரைக்கும் முஸ்னத் அஹ்மத் அவருடைய பிரபல்யமான நூல், முஸ்னத் அஹ்மத் அவருடைய பிரபல்யமான நூல், அது ஹதீஸ் தொகுப்பு தான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மெயின் ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? இந்த மக்கள்கிட்ட என்கிட்ட எதையும் எழுத வேணான்றதுதான், தனித்தனியாக புத்தகங்கள் உருவாக கூடாது என்றதுதான். குர்ஆன் ஹதீஸ் மட்டும் இருக்கணுமே ஒழிய ஒவ்வொரு அறிஞர்களும் புத்தகம் எழுதக்கூடாதுன்றது அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பங்கள்ல உண்டு. அது அப்படியே நடந்திருக்க இன்றைய கருத்து முரண்பாடுகள் என்ன செஞ்சிருக்கும்? குறைஞ்சிருக்கும். கருத்து முரண்பாடுகள் குறைஞ்சிருக்கும். இன்றைக்கு தொழுகைன்னு ஒன்று எடுத்தா 10 புத்தகம் இருக்குது, 10ல 10 வித்தியாசம் இருக்குது. எப்படி இருக்கும்? அந்த முரண்பாடுகள் இல்லாம போயிருக்கும் என்றது அவங்களோட விருப்பமாக இருந்தது. அதனால் அவருக்கு ஒரு விமர்சனம் இல்லை. என்றாலும்
இந்த ஹனவி மதுஹபினர் அவங்களுடைய உணர்வு என்ன என்று சொன்னா, ஒரு புத்தகம் இல்லாம இருக்கலாத என்றதுக்காக வேண்டி ஒரு 5 புத்தகங்கள் இன்றைக்கும் ஹனவி மதுஹபினர் இது அபூ ஹனீஃபா இமாமுடைய புத்தகங்கள் என்று நம்புகிறார்கள், அவருடைய புத்தகம் என்று படிக்கிறார்கள். அதுல முதலாவது புத்தகம் அல் ஃபிக்ஹுல் அக்பர், கொள்கை சம்பந்தமான புத்தகம். ஃபிக் என்று போட்டிருந்தாலும் கொள்கை சம்பந்தமான புத்தகம். இது அவருடைய மகன் இருக்கிறார் தானே ஹம்மாத் இப்னு அபி ஹனீஃபா மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டது. ஆனால் இது அவர் எழுதியது என்று நிரூபிக்கப்படவில்லை. இமாம் அபூ ஹனீஃபா எழுதியது என்று சரியான அறிவிப்பாளர் வரிசைகள் மூலம் நிரூபணமாகவில்லை. அதே போல அதே ஃபிக்ஹுல் அக்பர் அபூ முத்தி அல் பல்கி என்ற ஒரு அறிஞர் மூலம், அவருடைய மாணவர் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. இதுவும் என்னது, அவர் எழுதின புத்தகம் என்று நிரூபணமாகல. அதுபோல அல் ஆலிம் வல் முத்தஅல்லிம், அதாவது ஆசிரியரும் மாணவரும் என்ற ஒரு நூல், இது இமாம் அபூ ஹனீஃபா எழுதினதாக அபு முகாத்தில சமர்கந்தி என்ற மாணவர் அறிவிச்சுகிறார், அதுவும் நிரூபணமாகல. அதுபோல ரிசால இமாம் அபூ ஹனீஃபா ஒரு கடிதம் என்று உஸ்மான் அல் அதாவது பத்தி என்றவருக்கு எழுதினார் என்ற ஒரு செய்தி நிரூபணமாகல. வசியா, ஒரு வசியத்தொண்டு ஒருவருக்கு எழுதினதாக அபு யூசுப் அறிவிக்கிறார், நிரூபணமாகல. இமாம் அபூ ஹனீஃபா எந்த புத்தகமும் எழுதியதாக நிரூபணமாகவில்லை. இமாம் அபூ ஹனீஃபா எந்த புத்தகமும் எழுதியதாக நிரூபணமாகவில்லை. ஆனால் இந்த புத்தகங்கள் நல்ல நூட்கள், சொல்லப்படுற அந்த 5 புத்தகங்களும் நல்ல நூட்கள். ஆனால் அது இமாம் அபூ ஹனீஃபா தான் எழுதினார்ன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. நீங்க பார்க்கலாம், முஸ்னத் அபி ஹனீஃபான்ற ஒரு புத்தகம் இருக்குது, அபூ ஹனீஃபாவுடைய முஸ்னத் அஹமத் மாதிரி. ஆனால் அது இமாம் அபூ ஹனீஃபா எழுதினதில்லை, அவரது மாணவருடைய மாணவர் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய அறிவிப்புகள் இருக்கிற ஹதீஸ் அறிவிப்புகள், அதையெல்லாம் மாணவர் மூலம் தொகுத்து தனியாக அடிச்சார், தனியாக போட்டார் முஸ்னத் அபி ஹனீஃபா. அது அவர் எழுதல, எது இமாம் அபூ ஹனீஃபா எழுதல. அதே மாதிரி நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன், கிதாபுல் இருக்குதானே, கிதாபுல் இது யாருடைய நூல் என்று சொல்லுவோம், இமாம் ஷாஃபியுடைய நூல் கிதாபுல் இமாம் ஷாஃபி எழுதல, இமாம் ஷாஃபி எழுத அவருடைய மாணவர் ரபி பின் சுலைமான் தான் எழுதினாரு. காலல் இமாம் ஷாஃபி அந்த புக்ல வருமா? இமாம் ஷாஃபி சொல்கிறாரு அந்த புக்ல வரும், அவருடைய மாணவர் எழுதினதால. அதெல்லாம் நீங்க என்ன விளங்கணும்னா, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய காலம் நூட்கள் எழுதுகின்ற காலம் அல்ல, ஒரு சிலரை தவிர வேறு யாரும் அந்த காலத்தை நூல் எழுதவில்லை. இரண்டாவது விஷயம், இமாம் அபூ ஹனீஃபா எழுதினதாக எந்த நூலும் நிரூபணமாகல. அதே நேரம் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு எதிராக இமாம் அபூ ஹனீஃபா எழுதியதாக சில நூட்கள் இருக்கு. கிதாபுல் ஹியல், தந்திரம், ஒரு நூல் தந்திரம் என்று. யார் எழுதினதா? இமாம் அபூ ஹனீஃபா எழுதினதா. என்ன தந்திரம்? சட்டத்தை இது எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா எழுதினதா. ஒரு நாள் என்னது நஊது பில்லாஹி மின்னா, அப்படி இமாம் அபூ ஹனீஃபா எழுதினதாக எப்படி அவருக்கு சார்பான இந்த புத்தகங்கள் அவர் எழுதினதா நிரூபணமாக இல்லையோ, வழங்கிட்டானே. அதே போல அவருக்கு எதிரான அந்த புத்தகமும் அவர் எழுதினதா என்னது நிரூபணம் ஆகவில்லை. அது ஒரு அவர் மீது கட்டப்பட்ட ஒரு வரலாற்று பொய். வரலாற்றில் அப்படி சொல்ல அறிவிப்புகள் இருக்குது, அது ஒரு வரலாற்று பொய். அதை ஆய்வு செஞ்சாலே விளங்கி அது பொய் என்று, அதை பார்த்தாலே பொய்யர்கள் மூலம் பலகீனர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க விளங்கணும், மூணாவது கட்டம், இமாம் அபூ ஹனீஃபா எந்த ஒரு நூட்களையும் எழுதவில்லை. நான்காவதாக, இமாம் அபூ ஹனீஃபாவை இஸ்லாமிய அறிஞர்கள் எப்படி மதிச்சாங்க, இதை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய காலத்தை நீங்க விளங்கணும். அந்த காலம் தான் விதுவத்துக்கள் சும்மா கொந்தளிச்சு உருவாகின காலம், விளங்கிட்டா. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய நடுப்பகுதி இருக்குதானே காலப்பகுதி, அதுல தான் ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும் ஷியா ஹவாரிஜ் உருவாகிட்டாங்க. அதுக்கு பின்னால மூத்தசிலா, கதரியா, முர்ஜியா, இன்னும் உள்ள ஜஹ்மியா எல்லாம் உருவாகினது எப்ப தெரியுமா? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய அந்த காலப்பகுதி தான். எல்லா பித்னாவும் உருவாகிற காலம். விமர்சனங்கள் எல்லாம், அறிஞர்கள்ட்ட விமர்சனங்கள்லாம் கடுமையா இருந்துச்சு. ஏன் கடுமையா இருந்து சொல்லுங்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் தவறான கருத்துக்கள் எல்லாம் உருவாகிட்டு வருதே என்றுதான் அறிஞர்கள் அன்றைக்கு சின்ன ஒரு பிரச்சனையை கண்டால் என்ன செஞ்சாங்க, கடுமையாக விமர்சித்தார்கள். காரணம், இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் அது நுழைந்து விடக்கூடாது என்பது, கவனமாகவே இருந்தார்கள். இந்த அடிப்படையில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சில பித்அத்துக்களில் விழுந்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களும் சில பித்அத்துக்களில் விழுந்தார்கள். அது என்ன தெரியுமா? ரெண்டு பித்அத். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றில் யாரும் மறுக்க முடியாமல், ஹனஃபி சகோதரர்களும் மறுக்க முடியாமல், எங்களுக்கு அபூ ஹனீஃபா இமாமோட வரலாற்றில் திரிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ஆனா தெரிஞ்சுக்கொள்ளணும், ஹனஃபி சகோதரர்கள் அவர்களும் மறுக்க முடியாத அளவுல ரெண்டு பித்அத்தோட வாழ்க்கையில இருந்தது. அது அவருடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, அந்த காலத்துல அதிகமான அறிஞர்கள் அதுல என்ன செஞ்சாங்க, தடுமாற்றம் அடைந்தார்கள். பிற்காலத்துல தான் அது ஒரு தெளிவுக்கு வருது. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி வரும். திடீரென முதலாவதா ஒரு பிரச்சனையை போட்டா குழப்பம் வருமா இல்லையா? குழப்பம் 2 ஆகிடுவாங்க. பிறகு ஒரு 5 வருஷமாக கொள்ளதான், நாங்க இதுல இந்த முடிவுல தான் என்ன செய்யணும், இருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடு வருமா இல்லையா? இமாம் அபூ ஹனீஃபா இருந்த முதல் பித்அத் என்ன தெரியுமா? அப்பாசிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக
யார் வந்தாலும் சரி, அவர் ரசூலுல்லாஹ்ங்கட பரம்பரையில் வந்தாலும் சரி, வேற எப்படி வந்தாலும் சரி, யாராவது அவர்களுக்கு எதிராக ஆட்சி ஒன்று அமைத்து விட்டால், வேற இடத்த ஒரு ஆட்சி ஒன்று அமைத்துட்டா இமாம் அபூ ஹனீஃபா செஞ்சிருவாரு, பைய செஞ்சிருவாரு, அவருக்கு சார்பா இருந்துருவாங்க, ஆட்சியாளருக்கு எதிராக இருந்துருவாங்க. இது பெரியோரு ஆதாரம். இமாம் அபூ ஹனீஃபா ஆட்சியாளருக்கு வால் பிடிக்கவில்லை என்றது, அப்படியா இல்லையா? அவங்களுக்கு வால் பிடிச்சிருக்கல என்றது பெரியோரு ஆதாரம். அவர் தலைகள் என்ற, ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் இது பிழை. இஸ்லாமிய அடிப்படையில் இது பிழை. எது பிழை? ஒரு ஆட்சியாளர் இருக்கக்குள்ள அவர் நல்லவரோ கெட்டவரோ அவருக்கு எதிராக கிளம்பி போறது பிழை. இந்த எதிராக கிளம்பி போறது பிழை என்பது 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால்தான் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துச்சு. பொதுவான ஒரு இடத்துக்கு வரலாற்றை கண்டு கண்டு ஆரம்பத்தில் போராட்டம் தான் இருந்துச்சு, பிழை சரி என்ற போராட்டம் தான் இருந்துச்சு, ஒரு முடிவாக இருக்கல. இது இமாம் அபூ ஹனீஃபாவோட வரலாற்றில் நடந்தது. இது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் நடக்கலையா? ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க கிளம்பி போகலையா யசீதுக்கு எதிராக? அது பிழையா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கிளம்பி போகலையா அலி ரலியல்லாஹு எதிராக? பிழையா இல்லையா? முஆவியா ரலியல்லாஹு அவங்க கிளம்பி போகலையா அலி ரலியல்லாஹு எதிராக? பிழையா இல்லையா? பிழை. ஆனா வரலாற்றில் அப்படி தவறுகளில் பல அறிஞர்கள் விழுந்திருக்கிறார்கள். அது மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா விழுந்தாரு ஒன்று. இதனால இமாம் அபூ ஹனீஃபாவை கடுமையாக விமர்சிச்சாங்க. அதுல நேர்மையாக விமர்சிச்சவங்களும் இருக்கிறாங்க, அளவு கடந்து விமர்சிச்சவங்களும் இருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா தான் வழிகெடுத்துட்டாரு, நாசமாக்கிட்டாரு, ஆட்சி ரெண்டா ஒட்டச்சிட்டாரு, தலைகளா குழப்பிட்டாரு, இவர் அறிஞர் மதிக்கவே படாது, அப்படி விமர்சிச்சவங்களும் இருக்கிறாங்க. நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் எனது நடுநிலையா விமர்சிச்சவங்களும் இருக்கிறாங்க. 2ஆம் விதத்து என்ன தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு போட்டா புதுசாகிக்கும். ஈமானுக்குள் அமல் வருமா? ஈமானுக்குள்ள அது என்ன நடக்கிற விதத்தையே உருவாகிறது தெரியுமா? தேவையில்லாம கேள்வி கேட்டுதான், தேவையில்லாம கேள்வி எடுத்து. இப்ப நான் இப்போ கேட்கும் வரைக்கும் நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஈமானுக்குள்ள அமல் வருமான்னு கேட்ட உடனே உங்களுக்கு என்ன செய்யும்? சந்தேகம் வரும். வருமா இல்லையா? இப்படி நீங்க கேட்ட உடனே இதுக்குள்ளே 2 ஆகிரும். ஈமான் வேற அமல் வேற தானே. அமல் வேற, ஈமானுக்குள்ள அமல் வராது. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாரு. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாரு ஈமானுக்குள்ள அமல் வராது. அப்ப ஈமானுக்குள்ள அமல் வராதண்டா ஒரு ஈமான் ஒருவன் எப்பையும் கூடும் குறையாது, கூடும் குறையும் என்ற கருத்துக்கு வரையலாது. ஈமானுக்குள்ள அமல் வராதே. ஈமானுக்குள்ள அமல் வராதுன்னா தாடி வைக்கிறது ஒரு அமல், தொழுகிறது அமல், நோன்பு ஒரு அமல், ஹஜ்ஜு ஒரு அமல், எல்லாம் அமலா இல்லையா? இந்த அமலை ஈமானுக்குள்ள உங்களுக்கு போடலாட்டி ஈமான் கூடும் குறையும்ன்றது பிழை. அமல் வராது தானே. அப்ப ஈமான் எல்லாம் ஒரே லெவல்ல இருக்குமான்னு கேட்டாங்க. ஓண்டு செல்ல வேண்டி வந்துச்சு. விளங்கிட்டா? அடுத்து என்ன வரும் தெரியுமா? அபூபக்கர்ட ஈமானு, ரசூலுல்லாஹ்ங்கட ஈமானு, மலக்குட ஈமானு உண்டா? கூடும் கூடாது குறையாதே. நீங்க என்ன சொல்ல வேண்டி வரும்? உண்டுதான். வருமா இல்லையா? சரி, ஈமான் கூடாது குறையாண்டா எல்லாரும் நரகம் போக மாட்டார்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் சொல்ல வேண்டி வரும். வருமா இல்லையா? வரும். இதெல்லாம் பிற்காலத்துல தான் வந்துச்சு. எது? இந்த கேள்விகள் எல்லாம். இமாம் அபூ ஹனீஃபா அந்த கேள்வி எல்லாம் வைக்கல. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாரு ஈமானுக்குள்ள அமல் வராது, ஈமானுக்குள்ள அமல் வராது. ஆனா பின்னால கேட்கப்பட்ட கேள்விகள் எது? இந்த அதாவது ஈமான் கூடுமா குறையுமா இந்த மாதிரி மசாலாக்கள். அதே போல என்னது இந்த அதாவது மலக்குடைய ஈமான் ரசூலுடைய ஈமான் உண்டா? காவிர்கள் இந்த பாவிகள் எல்லோருமே சொர்க்கம் போவாங்களா நரகம் போகாம? இதெல்லாம் பிற்காலத்தில் வந்து இமாம் அபூ ஹனீஃபா தெரிஞ்சிக்கல. இதனால் இமாம் அபூ ஹனீஃபா விமர்சித்தார்கள். இதான் முர்ஜியா கொள்கைன்றது, இதான் முர்ஜியா கொள்கைன்றது இதுதான். இதனால இமாம் அபூ ஹனீஃபா விமர்சிச்சாங்க. ஆனா நாங்க விளங்கிக்கொள்ளணும், ஈமான் என்றது நம்பிக்கை என்பது ஈமானும் அமலும் உண்டு. ஈமானும் அமலும் ஒன்றோடொன்று மிக்ஸ் ஆகினது. ஈமான் இல்லாமல் அமல் இல்லை, அமல் இல்லாமல் ஈமான் இல்லை. ஈமான் வேற அமல் வேற. அது ஈமான்றது சரியா விளங்கிக்கிறோம் நாங்க. விளங்கிட்டானே? அது கவுலுன் தஸ்தீகுன் வ கவுலுன் வ அமலுன். உண்மைப்படுத்தல், வார்த்தையால் சொல்லல், அமல் செய்தல், மூணும் சேர்ந்தா ஈமான். மூணும் இல்லாமல் ஈமான் தனியே வராது. ஈமான் தனியே வராது. அன்புள்ள சகோதரர்களே, இதை வழங்கி இது இமாம் அபூ ஹனீஃபா விட்ட ஒரு பிழை. இது மாதிரி நிறைய அறிஞர்கள் பிழை விட்டிருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா மட்டுமல்ல, இதனாலும் அன்றைக்கு கடுமையாக விமர்சித்தார்கள். இந்த 2ஐயும் தவிர இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வரலாற்றில் அகீதா ரீதியான எந்த தவறுகளும் அவர் செய்யலை. அகீதா ரீதியான எந்த தவறுகளும் வரலாற்றில் செய்யவும் இல்லை, நிரூபிக்கப்படவும் இல்லை என்றதை நீங்க என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க என்ன விளங்கண்டா, இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ஒரு அறிஞர் இருக்கிறார். இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி, அவர் பக்தாத் நாட்டை சேர்ந்தவர், ஈராக்கை சேர்ந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, தாரிஹு பக்தாத், பக்தாதுடைய வரலாறு, பக்தாத் நாட்டில் வாழ்ந்த அறிஞர்கள் சம்பந்தமான வரலாறு. இவ்வளவு சைசிரி ரைட்டா? அந்த புத்தகத்தில் அவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாறு வரக்குள்ள இமாம் அபூ ஹனீஃபாவை பத்தி கடுமையாக பாராட்டி கிட்டத்தட்ட
மொத்தமாகவே அபு ஹனீஃபா பத்தி எழுதின 30 லட்சம் பக்கம். எத்தனை? மொத்தம் 30 லட்சம் பக்கம் எழுதுறாரு. அதுல ஒரு 20 பக்கம் மட்டும், ஒரு 15 பக்கம் மட்டும் இமாம் அபு ஹனீஃபா பாராட்டி எழுதுறாரு. அவருடைய நேர்மை, அவருடைய கொடை, அவருடைய தைரியம், அவருடைய அறிவு, தக்குவா, அதை பத்தி எழுதுறாரு. இன்னொரு 15 பக்கம் மட்டும் இமாம் அபு ஹனீஃபா பத்தி வந்த விமர்சனங்களை பதிவு செய்யறாரு. அறிவிப்பால் வரிசையோட சரியும் இருக்கும் பிள்ளையும் இருக்கும் பதிவு செய்யறாரு. பதிவு செஞ்சதனால இந்த இமாம் ஹதீப் அல் பக்தாதிக்கு எதிராக எத்தனை நூல் வெளியாகிச்சு தெரியுமா? நிறைய நூல்கள் பிற்காலத்திலே வெளியாகின. அவருக்கு எதிராக, யாருக்கு எதிராக? ஹதீப் அல் பக்தாதிக்கு எதிராக. இவர் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர். அந்த வெறியில தான் என்ன செஞ்சுக்கிறாரு, இதை எழுதி இருக்கிறார் என்றெல்லாம் மதுஹபி விமர்சனங்கள் வந்துச்சு. நான் அந்த நூல் பட்டியல் சொல்றேன்னா ஒரு 15 நிமிஷத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு மறுப்புகள் என்னது நூட்களாக வெளியே வந்தது. அதுல மிகவும் பிரபல்யமான நூல் என்ன தெரியுமா? அதாவது இந்த தனீபுல் ஹதீப் அண்டி கௌசரி எழுதின நூல் தனீபுல் ஹதீப் அண்டி. அதுக்கு யமானி என்ற ஒரு அறிஞர் மலுப்பு எழுதுறார், அத்தன்கீல் லிமாஃபி தனீபில் கௌசரி மினல் அபாத்தில். இந்த ரெண்டையும் நான் சொல்றதுக்கு காரணம் பிரபல்யமாக நடந்த ஒரு வரலாற்று பிரச்சனை இது. அன்புள்ள சகோதரர்களே, இது நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இமாம் அபு ஹனீஃபாவை பற்றி விமர்சனங்களும் பதியப்பட்டிருக்கின்றன. அவரை மோசமாக பதிந்திருக்கிறார்கள். அதுல சில தவறான விமர்சனங்களும் இருக்குது. ஒரு அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் இமாம் அபு ஹனீஃபா மக்காவுக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை? அபு ஹனீஃபா மக்காவுக்கு ஏன் வந்ததில்லை? அதுல வேற ஒரு விமர்சனத்தை சொல்றேன். ஏன் வரல தெரியுமா? அதாவது மதீனாவுக்கு வந்ததில்லை. சரியா? மதீனாவுக்கு ஏன் இமாம் அபு ஹனீஃபா இதுவரைக்கும் வந்ததில்லை? ஏன் வந்ததில்லைண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவுக்கு 2 விஷயம் வராது. ஒன்று தொற்று நோய், 2வது தஜ்ஜால். எப்படி? ஒன்று தொற்று நோய், 2வது தஜ்ஜால். அதனால இமாம் அபு ஹனீஃபா என்ன செய்யல, வரல. எப்படி விமர்சனம்? இப்படி விமர்சிச்சு வரலாற்றில் பதியப்பட்டிருக்குது. இதை நாங்க எப்படி விளங்கணும்? அப்ப ஒரு ஆள் தஜ்ஜால்னு சொன்னோன்னே இமாம் அபு ஹனீஃபா தஜ்ஜால் ஆயிடுவாரா? ஆக மாட்டார். விளங்கிட்டா? அவர் விமர்சனத்துக்கு சொன்னால், அவர் மோசமானவரிடத்துக்கு சொன்னாலும் அந்த மாதிரி ஆயிருமா? இயலாது. இமாம் மாலிக் இப்னு அனஸ் ஒரு மிக முக்கியமான அறிஞரை தஜ்ஜால் என்றாரு. விளங்கிட்டானே? முகமது இப்னு இஸ்ஹாக் என்ற அறிஞரை தஜ்ஜால் என்றாரு. தஜ்ஜால் ஆயிடுவாரா? ஆக மாட்டாரு. இது பிள்ளை. அறிஞர்களுடைய விமர்சனங்கள் அப்படி நடந்திருக்கு. ஆனா இந்த விமர்சனம் பொய்யான விமர்சனம், அறிவிப்பாளர் வரிசையே நிரூபிக்கப்படல. அதே நேரம் இமாம் அபு ஹனீஃபாவை பற்றி நிறைய அறிஞர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அதுக்குரிய சில செய்திகளை பாருங்கள். அலி இப்னு ஆசிம் என்ற அறிஞர் சொல்லுகிறார், லவ் உஸின இல்முல் இமாம் அபி ஹனீஃபா பி இல்மி அஹ்லி ஸமானிஹி லரஜஹ பிஹி. அபு ஹனீஃபாவுடைய அறிவையும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அறிவையும் எடுத்து வச்சோம்னா அபு ஹனீஃபாவுடைய அறிவு என்ன செஞ்சிடும்? உயர்ந்து விடும். இரண்டாவது பாருங்க, ஹஃப்ஸ் இப்னு கியாத் என்ற அறிஞர் சொல்றாரு, கலாமு அபி ஹனீஃபா ஃபில் ஃபிக்ஹ் அதக்கு மினஷ் ஷஅர். அபு ஹனீஃபா இமாம் மார்க்க சட்டங்களை பேசி இருக்கிறாரே, அவருடைய நுட்பம் எப்படி தெரியுமா? முடியை விட நுட்பமானது. லா யஐபுஹு இல்லா ஜாஹில். அவரை மடையரை தவிர வேற யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். யார் இது? ஹஃப்ஸ் இப்னு கியாத் என்ற அறிஞர் சொல்றாரு. ஜரீர் என்ற ஒரு அறிஞர் சொல்றாரு, காலலி முகீரா என்பவர் என்னிடத்திலே சொன்னார், ஜாலிஸ் அபா ஹனீஃபா தஃப்கஹ். அபு ஹனீஃபா நம்மோடு நீங்கள் தொடர்ந்து வாழுங்கள், இருந்து கொள்ளுங்கள், மார்க்க அறிவை பெறுவீர்கள் என்று சொல்லிட்டு இப்ராஹிம் அன்-நஹை என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் இன்றைய காலத்தில் உயிர் வாழ்ந்திருந்தால் லவ்கான ஹய்யன் லஜாலஸஹு, இமாம் அபு ஹனீஃபாவோடு படித்திருப்பார், அவரோடு இருந்து மார்க்க விஷயங்களை கேட்டிருப்பார். அடுத்தது பாருங்க, இப்னுல் முபாரக் என்கின்ற அறிஞர் சொல்கிறார், அபு ஹனீஃபா அஃப்கஹுன் நாஸ். இமாம் அபு ஹனீஃபா இருக்கிறாரே, மக்களிலேயே மிகவும் விளக்கம் உள்ளவர்கள். அதே நேரம் அப்துல்லா முபாரக் சொல்றாரு, லவ்லா அன்னல்லாஹ ஆனனி பி அபி ஹனீஃபா வ அபி சுஃபியான். அபு சுஃபியான் என்ற அறிஞரையும் அபு ஹனீஃபா என்ற அறிஞரையும் கொண்டு அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்காத விட்டால் குன்து கஸாயிரின் நாஸ், ஏனைய மக்கள்ல ஒரு ஆளா நானும் இருந்திருப்பேன். அபு ஹனீஃபா போன்ற அறிஞர்கிட்ட நான் படிச்சதனால தான் இந்த இடத்தை அடைந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, அன்னாசு ஃபில் ஃபிக்ஹி அயாலுன் அலா அபி ஹனீஃபா. மார்க்க சட்டங்களை தொகுப்பதில் அனைத்து மக்களும் அபு ஹனீஃபாவுடைய ஃபிக்ஹிலும் தேவைப்பட்டவர்கள். அங்கேயும் கொஞ்சம் என்ன செய்யணும், போனா தான் உங்களுக்கு என்ன செய்யும், சட்டங்கள் கொஞ்சம் தொகுக்க முடியும். அதே போல சொல்றாரு, இமாம் ஷாஃபி சொல்றாரு, நான் மாலிக் இமாமோட இருந்து கொண்டிருந்தேன். இப்போ மாலிக்ட கேட்கப்பட்டது, ஹல் ரஐத அபா ஹனீஃபா, நீங்க அபு ஹனீஃபாவை கண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாரா இல்லையா? இமாம் மாலிக் அவரோட மாணவர். யாரு? அபு ஹனீஃபாவுடைய மாணவர். நீங்க அபு ஹனீஃபாவை கண்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் கண்டிக்கிறேன். எப்படிப்பட்ட நுட்பம் உள்ளவர் தெரியுமா? குறைக்கு சொல்லல, இது பாராட்டுக்கு சொன்னது. லவ் ரஐது ரஜுலன் லவ் குல்லிமக ஃபி ஹாதிஹி ஸாரியா
ஐயஜஅலஹா ذهبا لقام بحجته. ஒரு தூணை காட்டி சொல்றாரு, இந்த தூணை தங்கம் என்று வாதிக்க வேண்டும் என்று நீங்க அவற்றை சொன்னாலும் தன் ஆதாரத்தின் மூலம் நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். தங்கம் என்று பேசி அதை நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அப்படி பேசுவார்னு சொல்லல, அவருடைய விவாத திறமைக்கு சொன்னார். யாரு? இமாம் மாலிக் இப்னு அனஸ் சொன்னார், அந்த அளவுக்கு திறமை உள்ளவர் என்று சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஜுஃபர் என்கின்ற அறிஞர் சொல்றாரு, ஜாலஸ்து அபா ஹனீஃபா அக்ஸர மின் 20 சனா. நான் அபு ஹனீஃபா இமாமோடு 20 வருஷம் இருந்திருக்கிறேன். எத்தனை வருஷம்? மொத்தம் 20 வருஷம் இருந்திருக்கிறேன். ஃபலம் அர அஹதன் அன்ஸஹலின் நாஸ் மின்ஹு வலா அஷ்ஃபக மின்ஹு வலா அஷ்ஃபக அலைஹிம் மின்ஹு. அதாவது மக்களுக்கு அதிகமாக உபதேசம் செய்யக்கூடியவராகவும் மக்களுடைய பிரச்சனைகளில் கடும் கவலையுடையவராகவும் அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் இருந்தார். அன்புள்ள சகோதரர்களே, குரைபி என்ற அறிஞர் சொல்றாரு, மா யகவு ஃபி அபி ஹனீஃபா இல்லா ஹாசித் அவு ஜாஹில். அபு ஹனீஃபா விமர்சிக்கின்றவர் ஒன்றோ பொறாமைக்காரராக இருப்பார் அல்ல அறியாதவராக இருப்பார் என்று சொல்றாரு. இமாம் ஸஹபி சொல்கிறார், எல் இமாம், யார்? அபு ஹனீஃபா இருக்கிறார் தானே, ஃபகீஹுல் மில்லா, இந்த மார்க்கத்துடைய சட்டமேதைகளில் ஒருவர். ஆலிமுல் இராக், ஈராக் நாட்டு அறிஞர்களில் ஒருவர். உனியபில் ஆதார், மார்க்க ஹதீதுகளை தேடுவதில் கடுமையாக கவனம் எடுத்தார். வர்த்தஹல ஃபீ தாலிக், இதற்காக வேண்டி பல இடங்களுக்கு பிரயாணம் சென்றார். وأما الفقه والتدقيق في الرأي وغوامضه فإليه المنتهى والناس عليه إيال. அழகான வசனம். மார்க்க விஷயங்களில் நுட்பமான பிரச்சனைகளில் தீர்ப்பு எடுப்பதில் அவரை யாரும் முந்த முடியாது என்று இமாம் ஸஹபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் இமாம் அபு ஹனீஃபாவுடைய பண்புகள் ஒன்று என்ன தெரியுமா? அறிவு மட்டுமல்ல, இன்னைக்கு நிறைய பேருக்கு அறிவு இருக்கும், இபாதத்தில் இருக்காது. இமாம் அபு ஹனீஃபா கான மஅதூதன் ஃபில் அஜ்வாதி அல் அஸ்கியா, அதாவது தர்மம் செய்கின்றவர்களில் முதன்மையானவராக இருந்தார். அவர் எப்படி தர்மம் செய்வார் தெரியுமா? பிசினஸ் மேன் தானே, தன் பணங்களை எடுத்து ஹதீஸ்களை அறிஞர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு செலவழிப்பார், மாணவர்களுக்கு செலவழிப்பார். யாரு? இமாம் அபு ஹனீஃபா. மார்க்க அறிஞராகவும் இருந்தார், மாணவர்களுக்கும் அன்றைய நாட்டில் ஹதீஸ்களை அன்றைய தினங்களில் ஹதீதுகளை மக்களுக்கு சொல்லி அறிவிக்கக்கூடியவங்களை வறுமையில இருந்தா அவங்களுக்கு என்ன செய்வாரு? கடுமையாக செலவழிக்கக்கூடியவர்களில் ஒருவராக இமாம் அபு ஹனீஃபா இருந்தார். அதே நேரத்தில் நல்ல அதிகமாக வணங்கக்கூடியவராக, தஹஜ்ஜுகளிலே கூடுதலாக ஈடுபடக்கூடியவராக இமாம் அபு ஹனீஃபா இருந்தார். அதனால தான் அவர் தஹஜ்ஜுல கூட வணங்கக்கூடியவர்ன்றனால தான் பொய் கட்டினாங்க. 40 வருஷம் தொழுதெல்லாம் அவருக்கு தான். இமாம் அபு ஹனீஃபா என்னது உளுவோடைய தொழுதாடுலாம் வருதுதானே, அதெல்லாம் பொய்யாக அவர் மீது கட்டப்பட்ட விஷயங்கள். அவர் இபாதத்தில் நல்ல ஒருவராக இருந்ததுனால அதை மல்டி ஆக்கி விட்டாங்க, அதை பெருசாக்கி விட்டாங்கன்னு பார்க்குறோம் வரலாற்றில். அன்புள்ள சகோதரர்களே, இது மிகவும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடங்களில் உண்டு. இதே மாதிரி இமாம் அபு ஹனீஃபா, இமாம் இப்னு கசீர் போன்ற நிறைய அறிஞர்கள் அவரை பாராட்டி இருக்கிறார்கள். இது 5வது விஷயம். 6வது, இமாம் அபு ஹனீஃபா எப்படிப்பட்ட ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்கான அவர் வரலாற்றில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் அபு ஹனீஃபா அதாவது அப்பாசிய கலாபத்தில் 2வது மன்னர் உங்களுக்கு தெரியும், அபு மன்சூர், அது அபு ஜாஃபர் மன்சூர் வணங்கிட்டா. அபு ஜாஃபர் அல் மன்சூர் தான் 2வது மன்னர் அப்பாசிய கலாபத்தில். இவர் அடிக்கடி பிரசன்ட் அனுப்புவார் அபு ஹனீஃபாவுக்கு. அபு ஹனீஃபா ஒரு நல்ல ஒரு தக்கா உள்ள ஒரு நல்ல புத்தி உள்ள ஒரு மனிதர்ன்றதுனால அவரோட ஒரு நெருக்கம் வைக்கணும் எந்த மன்னர் மாதிரி விரும்புவாங்க. அதில் அபு ஜாஃபர் அல் மன்சூர் அடிக்கடி பிரசன்ட்டுகளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். இவர் திருப்பி அனுப்பிக்கிட்டே வைப்பார், ஒன்றும் எடுக்க மாட்டார். வீட்டுக்கு வரும் திரும்பி போகும், வீட்டுக்கு வரும் திரும்பி, இப்படியே கொஞ்சம் காலம் போகுது. ஒரு நாள் அபு ஹனீஃபா இமாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, ஏன்னா வந்த உடனே திருப்பி கூப்பிடுறது அவருக்கு டைம் இருக்காது. ஒரு நாள் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு கேட்கிறாரு, லிமலா தக்பிலு சிலத்தி, நான் உங்களோட எவ்வளோ தொடர்போடு வைக்க விரும்புகிறேன், ஏன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்றீங்க இல்லை, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க இல்லை. ஃபகால அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா சொன்னாரு, மா வசலனி அமீருல் முஃமினீன மின் மாலிஹி பிஷைஇன் ஃபரதத்துஹு, அதாவது நான் உங்கள்கிட்ட இருந்து வந்த எந்த பணத்தையும் இதுவரைக்கும் நான் மறுத்தது இல்லை. உங்கள்கிட்ட இருந்து வந்த எந்த ஒரு அன்பளிப்பையும் இதுவரைக்கும் நான் மறுத்தது. இமாம் அபு ஹனீஃபா பேச்சில் சரியான திறமை உள்ளவராக இருந்தார். வணங்கிட்டா, அதாவது உங்கள்கிட்ட இருந்து வந்த எந்த அன்பளிப்பையும் இதுவரைக்கும் நான் மறுத்ததே இல்லை. வலவ் வசலனி பிதாலிக லகபில்துஹு, அப்படி வந்திருந்தால் நான் உடனே ஏற்றுக்கொண்டிருப்பேன், நான் உங்களோட தொடர்போடு இருக்க விரும்புகின்றவன். இன்னமா வசலனி மின் பைத்தி மாலில் முஸ்லிமீன் வலா ஹக்கலி ஃபிஹி வலா ஹக்கலி பிஹி, ஆனா நிறைய விஷயங்கள் பைத்துல் மால்ல இருந்து வந்துச்சு, எனக்கு அதுக்கு உரிமை இல்லைன்றார், எனக்கு அதுல உரிமை இல்லைன்றாரு. யார்கிட்ட? அவர்கிட்ட, அதாவது அபு ஜாஃபர் மன்சூர். அவர் அதுக்காக ஒன்றும் பேசலை. எவ்வளோ அழகா சொன்னார் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட இருந்து நான் வந்திருந்தா நிச்சயமா நான் ஏற்றிருப்பேன்,
நான் உங்களோட தொடர்போடைக்கு தான் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு வந்த சொத்தெல்லாம் பைத்துல் மாலிலிருந்து வந்தது, எனக்கு அதில் உரிமை இல்லைன்றார். இது இமாம் அதாவது அபூ ஜாஃபர் அல் மன்சூருக்கு எந்த பதில் என்னது சொல்ல முடியாம போனது. இமாம் அபூ ஜாஃபருடைய திறமையின் அபூ ஹனீஃபாவுடைய திறமையின் காரணமாக சொந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்குதானே, இவைகள் எல்லாம் இமாம் அபூ ஹனீஃபாவை கூப்பிடுவாங்க. விளங்கிட்டா விளங்கிட்டா இந்த இமாம் அபூ ஹனீஃபாவுடைய நுட்பத்தை வச்சு தான் அவருடைய பேர்ல கட்டி விட்டாங்க தந்திரம் என்ற புக்கை. விளங்கிட்டானே, தந்திரம் என்ற புக்கை கட்டி விட்டது இதுக்கு தான். அவரை டேலண்ட வச்சு தந்திரம் பண்ணு புக் எழுதிக்கிறான்னு போட்டு விட்டாங்க. இது பிழை. அவர் மேல மட்டுமல்ல நிறைய பேர் அறிஞர் மேல கட்டிக்கிறாங்க அந்த மாதிரி புக். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை மன்சூர் அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அந்த கலீஃபாவுக்கும் அவருடைய மனைவிக்கு இடையில சின்ன பிரச்சனை உண்டு. பிரச்சனை டைம்ல மனைவி சொல்றா, என்னது என்ன பிரச்சனைன்னா, இவர் இந்த மனைவியை விட்டு மற்ற மனைவிமார்கள் மீது கூடுதலாக கவனம் செலுத்துறது தான் பிரச்சனை. இப்போ முதல் மனைவியா எந்திரிப்பான். அப்ப உரிமை கோரி பிரச்சனை வந்து எனக்கு தீர்வு சொல்லணும்னு அப்ப அவர் கேட்கிறாரு, யாரு மன்சூர், நடுவரா யாரை வச்சுக்கொள்வோம்? இமாம் அபூ ஹனீஃபா வச்சுக்கொள்வோம். வணங்கிட்டா இமாம் அபூ ஹனீஃபா வச்சுக்கொள்வோம். இது விளங்கணும். இமாம் அபூ ஹனீஃபா இருக்கிறது எங்க? கூஃபால பக்கத்துலானே பகதாத் கட்டுப்படுது. பகதாத் நாடு ஈராக்லாம் கட்டுப்படுது. அதனால நல்லா கிட்ட நெருங்கிய தொடர்பு. இமாம் அபூ ஹனீஃபா கூப்பிட்டு அனுப்புறாங்க நடுவரா. எப்படி இருக்கும்? அரசனுக்கும் அரசிக்கும் மத்தியில் ஒரு ஆளை நடுவரா போட்டு அவன நிலைமை என்ன நினைச்சு பாருங்க. ரெண்டு பேருக்கு சார்பா தீர்ப்பு சொன்ன, ஒரு ஆளுக்கு சார்பா தீர்ப்பு சொன்னாலும் பிரச்சனை தான். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இமாம் அபூ ஹனீஃபா வந்துக்கிறார். வந்த உடனேயே இவர் சொல்றாரு, என் மனைவி என்னோட நான் நேர்மையா நடக்கிறல அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்றா. இஸ்லாத்துல ஒன்றுக்கு மேல முடிக்கிறத பத்தி என்னன்னு கேட்கிறார். யாரு? இமாம் அதாவது அபூ ஜாஃபர் அல் மன்சூர் கேட்கிறாரு. கேட்ட உடனே அப்ப இவர் தான் மோலா சொல்றாரு, இவர் பேசுங்க மன்சூர். அவர் பேசுறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, கம் ரிஜாலிய யதஸவ்வஜ மினன் நிஸா, எத்தனை பெண்கள் திருமணம் முடிக்கலாம்? உஸ்ரா கால அர்பா, 4 பெண்களை திருமணம் முடிக்கலாம். காலல் மன்சூர் லி ஸௌஜதி அஸமியதி, மன்சூர் திரும்பி மனைவியை பார்த்து விளங்கிட்டு தானே அப்படின்றாரு. விளங்கிட்டு தானே என்றாரு. சொன்ன உடனேயே இமாம் அபூ ஹனீஃபா என்ன செய்யறார்? யா அமீரல் முஃமினீன், அதாவது அமீருல் முஃமினீனே, இன்னமா அஹல்லல்லாஹு ஹாதா லி அஹ்லில் அத்ல், நேர்மையாக நடப்பவர்களுக்கு தான் இது அல்லாஹ் ஹலால் ஆக்கிக்கிறானா. விளங்கிட்டா? நேர்மையாக நடப்பவர்களுக்கு தான் அல்லாஹ் இதை ஹலாலாக்கி இருக்கிறான். ஃபமல்லம் யஅதில், யார் நேர்மையாக நடக்கவில்லையோ, அவு ஹாஃப அல்லாஹ் யஅதில், பேசுற முறை வரீங்க, அவு ஹாஃப அல்லாஹ் யஅதில், யார் நேர்மையாக நடக்கவில்லையோ அல்லது நேர்மையாக நடக்க மாட்டேன் என பயந்தாரோ, யாரு அப்படி பயந்தாரோ, ஃபவாஹிதா, ஒன்றை முடிச்சுக்கணுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபஇன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா, நீங்கள் நேர்மையாக நடப்பதை பயந்தால் ஒன்றை முடிச்சுக்கங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபயம்பகி லனா அன் நதஅத்தப மஅ அல்லாஹி வ நத்தஇல பிமவாஇலிஹி, அல்லாஹ்வோட நாங்க அவனோட உபதேசத்தை கேட்டு நடக்கிறது எங்களுக்கு நல்லது அப்படி என்று இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாரு. அதாவது அது அபூ ஜாஃபர் ஒன்றும் பேசல, மிச்ச நேரமா அமைதியாவே இருந்தார். அபூ ஹனீஃபா பார்த்தா ரைட், பதில் வரலையே, எழும்பிட்டாரு, போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே மனைவிக்கு சரியான சந்தோஷம். இந்த சப்ஜெக்ட் அவ பட்டத்து ராணி தானே, அவ என்ன செய்யறான்டா, கொஞ்சம் வேலைக்காரர்களை ரெடி பண்ணி, நிறைய பொருட்களை ரெடி பண்ணி, வசதியெல்லாம் ரெடி பண்ணி நேரம் அபூ ஹனீஃபா இமாம் வீட்டுக்கு அனுப்பி விடுறான். இமாம் அபூ ஹனீஃபா வீட்டுக்கு போக பிரசன்ட் வருது. நம்மளுக்கு எப்படி இருக்கீங்க பிரசன்ட் இந்த டைம்ல வந்தா? அல்ஹம்துலில்லாஹ், இப்படி தான் இருக்கணும். என்னது அந்த மாதிரி லெவலில் அவசரத்தன்மைக்கு. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா தானே எப்படி நடந்து கொள்றாரு தெரியுமா? வீட்டுக்கு வந்த உடனே வந்து சேருது. கால அக்ரி அஸ்ஸலாம், அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, அவருக்கு நான் சலாம் சொன்னு சொல்லுங்க. வகுல்லஹா, அவங்களுக்கு சொல்லுங்க, இன்னமா நாதல்து அன் தீனி, நான் என் மார்க்கத்துக்காக வேண்டி தான் வாதித்தேன், நான் என் மார்க்கத்தை தான் நான் வாதித்தேன். வகும்து பிதாலிக்கல் மகாம் லில்லாஹ், அந்த இடத்தில் நான் நின்றதெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான். வலம் உரித் பிதாலிக்க தகர்ருபன் இலா அஹதின் வலல் தமஸ்து பிஹி துன்யா, எவரோடும் நான் நெருங்க வேண்டும் என்றோ, எவரோடும் நான் நெருங்க வேண்டும் என்றோ, எந்த உலகமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றோ நான் அதை செய்யவில்லை. திருப்பி அனுப்பிவிட்டார். இது இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றில் எதிர்த்து விமர்சித்தவர்களும் ஏற்றுக்கொண்ட முக்கியமான பண்பு. எதுலையும் அவர் தன் சொந்த தொழிலை நின்று கண்டது. அது ஒரு சிறப்பான அம்சம். எல்லோருக்கும் முடிந்த ஒரு அம்சம் அல்ல. உள்ளத்தில் ஒரு கட்டுப்பாடும் பொறுமையும் இருந்தால் தான் என்ன செய்யும், அது சாத்தியம். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றில் மன்னரோடு அவ்வளவு தொடர்பு இருந்தும் எதிர்ப்பதற்கு துணிவும் அதை விளங்கப்படுத்துகின்ற துணிவும் அவருக்கு இருந்துச்சு. அதே நேரம் மன்சூர் அவ்வளவு மோசமான மன்னர் அல்ல என்று நீங்க விளங்கிக் கொள்வீங்க. அப்படியா இல்லையா? இந்த மாதிரி கட்டத்தில் வாழை எடுத்திருக்கீங்க. அப்படியா இல்லையா? மன்சூர் ஒரு பெரிய நீதியாளர் அல்ல, ஆனால் மிக மோசமான ஒரு மன்னர்களில் ஒருவராக அவர் இல்லை. ஒரு துரோகியும் அல்ல, அவர் ஒரு துரோகியும் அல்ல. வரலாற்றை நாங்கள் சரியா படிச்சா நீங்க அதை புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு தடவை
அதாவது இப்னு ஹுபைரா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இவரை காதியா இருக்க சொல்றாரு, காதியாக இருக்க சொல்றாரு. இவர் ஏலான்னு மறுத்துட்டாரு. காதி தான் அன்றைக்குள்ள உயர்ந்த சம்பளம் உள்ள பொறுப்பு, உயர்ந்த சம்பளம் உள்ள பொறுப்பு. ஆனா அபூ ஹனீஃபா அடிக்கடி சொல்லுவாரு, இதர்தஷல் காதி, அதாவது காதியார் லஞ்சம் வாங்கிட்டார் என்று சொன்னா ஃபஹுவ மஅஸூலுன் வ இல்லம் யுஸல், அவர் தன் பதவியை இழந்து விட்டார், மன்னராக பதவி இழந்தவர் என்று சொன்னாலும் சொல்லாட்டி. எப்படி காதியார் லஞ்சம் வாங்கிட்டா மன்னர் பதவியை நீக்கினாலும் நீக்காது விட்டாலும் அவர் பதவி நீங்கி விட்டார் அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா அடிக்கடி சொல்வாரு. அந்த காதி பதவியை அவர் விரும்பவே இல்லை. அபூ ஹுபைரா சொல்றாரு, இப்னு ஹுபைரா சொல்றாரு, அமைச்சர் இந்த பொறுப்பை நீங்க எடுக்கணும் என்றாரு. ஏத்துக்கல. எடுத்துக்க என்னமா சொன்னாரு, நீங்க எனக்கு வாசித் பிரதேசத்துடைய பள்ளி வாயில்களுடைய கதவுகளை என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு வேண்டிய அதை எண்ண மாட்டேன் அப்படி என்று சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா அந்த காதி பொறுப்பை மறுத்தார் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய புத்தி நுட்பத்துக்கு ஒரு ஆதாரம், பேணுதலுக்கும் புத்தி நுட்பத்துக்கு இன்னொரு ஆதாரம் பாருங்க. இதே மாதிரி இது அமைச்சர் தானே பொறுப்புக்கு எடுத்தாரு. தலைநகரிலே பகதாதிலே காதியாராக நிற்குமாறு யாரு மன்சூர் கேட்கிறார். யார்கிட்ட? இவர்கிட்ட, அபூ ஹனீஃபா இமாம்கிட்ட. அப்ப அபூ ஹனீஃபா இமாம் சொல்றாரு, ஏலாது. ஒரு திருப்பி கேட்கிறாரு, அத்தர்கபு அம்மா நஹ்னு ஃபீ, அப்ப நாங்க இருக்கிற அரசியலை நீங்க புறக்கணிக்கிறீங்களான்னு கேட்டார். நாங்க இருக்கிற அரசியலை நீங்க புறக்கணிக்கிறீங்களான்னு கேட்டார். ஃபகால லா அஸ்லுஹ், நான் பொருத்தம் இல்லைன்னு நாங்க. யார் சொன்னாரு? இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார், நான் பொருத்தம் இல்லை அப்படின்னா. கால கதப்த, பொய் சொல்றீங்க, நீங்க பொருத்தம் இல்லைன்னு பொய் சொல்றீங்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாரு, ஃபக்கத் ஹக்கம அமீருல் முஃமினீன் அலைய அன்னி லா அஸ்லு, இந்தா நீங்களே சொல்லிட்டீங்க நான் பொருத்தம் இல்லைன்னு. இப்ப நீங்க சொன்னீங்க நான் பொய் சொல்றேன். பொய் சொல்றவன் பொருத்தம் இல்லை, விளங்கிட்டா? பொய் சொல்றவன் பொருத்தம் இல்லை. இல்ல நீங்க சொன்னது பிழை என்று இருந்தா நான் பொருத்தம் இல்லைன்றது உண்மைன்ற. அப்படித்தானே? நீங்க பொய் சொன்னீங்கன்னு எனக்கு சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னது உண்மையா இருந்தால் நான் பொருத்தம் இல்லை, பொய்யா இருந்தாலும் பொருத்தம் இல்லை. நீங்க சொன்னது பொய்யாக இருந்தால் அப்ப நான் பொருத்தம் இல்லைன்றதை நீங்க ஏத்துக்கண்டீங்கன்னு அர்த்தம், வணங்கிட்டா? இல்ல நீங்க சொன்னது உண்மையாக இருந்தா நீங்களே சொல்றீங்க நான் பொய் சொல்ற வேண்டிய, அப்ப நான் எப்படி பொருத்தம்னு கேட்டாரு. மன்னனுக்கு கோபம் வந்துச்சு. அது புட்டிச்சு இருக்கிற மாதிரி தானே. ஒரு இடத்துல என்ன செஞ்சாருன்னா ஜெயிலில் போட்டார். யாரே? இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை சிறைச்சாலையில் அடைத்தார். யாரே? மன்சூர். அவர் நல்ல ஒரு மன்னர் தான். ஆனா இமாம் அபூ ஹனீஃபா அவர் பல இடங்கள்ல ட்ரை பண்ணிட்டாரு. அந்த இடங்கள் எதிலும் இமாம் அபூ ஹனீஃபா ஒத்து வராதனால் அந்த மாதிரி நடந்து கொண்டார். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய இன்னொரு திறமைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இமாம் அபூ ஹனீஃபா கான ரஜுலன் சரீஹன், பேசினா நேரடியா பேசக்கூடியவரா இருப்பாரு. யாரெல்லாம் நேரடியா சொல்றாங்களோ அவங்களுக்கு நண்பர்கள் குறைவா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நண்பர்கள் குறைவாக தான். நான் எப்படி சொல்றது என்று இருக்கிறவங்களோட தான் கூட்டாளி மாதிரி என்ன செய்வாங்க, கூட இருப்பாங்க. அது இயல்பு. அப்ப அதே மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக நடந்து கொள்வாங்க. இவர் ஒரு மஜ்லிஸ்ல வச்சு அந்த கூஃபாலை, அது ஹசனுல் பஸரிக்கார் தானே, கூஃபா பஸரா அந்த ஈராக்ல பிரபல்யமான ஒரு அறிஞர். இவர் ஒரு மஜ்லிஸ்ல வச்சு சொல்றாரு, அக்தா அல் ஹசன் அப்படின்னாங்க. ஹசன் பிழை செய்து விட்டார். ஒரு விஷயத்துல சொல்றாரு, ஒரு மார்க்க மசலா சொல்லக்குள்ள ஹசன் பிழை செய்து விட்டார். ஹசனுல் பஸரிக்கு அந்த அந்த நாட்டில் இருந்த இடம் தனியான இடம். அப்போ ஒரு ஆள் முகத்தை மூடியன் வாரார். அந்த மஜ்லிஸ் பெரிய மஜ்லிஸ் தானே, இப்னுல் ஃபாயிலான்றார். இப்னுல் ஃபாயிலான்றது ஆக மோசமான வார்த்தை. தாயை குறை சொல்லி சொல்ற ஒரு வார்த்தை. இப்னுல் ஃபாயிலான்ட்டு தகூலு அக்தா அல் ஹசன், ஹசன் பிழை விட்டார் என்று சொல்றீங்களான்னு கேட்கிறார். ஹசன் பிழை விட்டார் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு மக்கள் எல்லாம் எழுப்பிட்டாங்க. அவர் மாணவர்கள் தாங்கிற ஹம்மன்னா சுபி எல்லாரும் இருங்கன்னு சொன்னார். இருங்கன்னு சொல்லிட்டு சொன்னார், அகூலு நான் சொல்றேன் என்னடா, அக்தா அல் ஹசன் வ அஸாப இப்னு மஸ்ஊத் என்றார். நான் என்ன சொல்றேன்டா, ஹசன் பிழை விட்டாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சரி செஞ்சாரு, அப்படித்தான் நான் சொல்றேன்டாரு. விளங்கிட்டா? ஹசன் பிழை தான், ஆனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சரி. இந்த மஸ்அலால அதோட அதுக்கான பதில் வரலாம் உங்களுக்கு. விளங்கிட்டா? அவர் என்ன சொல்றார், ஹசன் பிழை நான் சரி என்று சொல்லல, ஹசன் பிழை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சரியா செஞ்சுக்கிறார் என்றார். இந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை, அறிவு திறமை, கேட்ட உடனே அவசரமா ஆன்சர் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருந்துச்சு? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருந்தது. அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு. ஹம்மாத் இப்னு அபி சலமா மட்டும்தான், ஹம்மாத் இப்னு அபி ஹனீஃபா மட்டும்தான் அவருடைய பிள்ளையாக இருந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இது இமாம் அபூ ஹனீஃபாவை பற்றி நான் இந்த சுருக்கமான நேரத்தில் சொல்ல முடிந்த விஷயம். இல்லை என்றால் ஹவாரிஜிகளுக்கு எதிராக அவர் எத்தனை இடங்கள்ல இருந்தாரு, ஹவாரிஜ் கொள்கையை முழுமையாக அவர் ஆதரிக்கவில்லை,
ஹவாரிஜிகளுக்கு எதிராக சொன்ன பதில்களில் நுட்பமாக சொன்ன பதில்கள் நிறையவே இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றில் இருக்கு. நீங்க அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றில் இந்த நுட்பமான பகுதியை ஒரு 2 அவரே கேட்டீங்கன்னா எங்கட மூளையில என்ன செஞ்சிருந்தோமா பளிச்செண்டாகிடும். சிந்திக்கிற ஆற்றலை என்ன செஞ்சிடும் ஒவ்வொரு ஏரியாவில் தொடரப்பட்டு அந்த அளவுக்கு அழகான பதில்கள், ஆதாரப்பூர்வமான செய்திகள். நான் இப்ப எங்கெங்க எடுத்தேன்னு சொல்லல. காரணம் என்னன்னா வரலாற்றில் உள்ள செய்திகளை நான் ஒவ்வொன்றா ஆதாரமா சொன்னா டைம் என்ன செஞ்சிடும் கூடிரும். ஆனால் இவைகள் எல்லாம் நான் இப்ப சொன்ன செய்திகள் எல்லாம் வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்கின்ற பொழுது அதாவது நிரூபிக்கப்பட்ட இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றில் நம்ம நிரூபிக்கப்பட்ட செய்திகள் என்று பிரித்தெடுத்து முடிந்த செய்திகள். இது நம்ம சுருக்கமாக விளங்க வேண்டும். கடைசியாக இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றில் இந்த பக்தாத் என்ற சிட்டிக்கு தானே இதை கட்டினவர் மன்சூர் என்ற மன்னர் தான் கட்டினார். முந்தி பக்தாத் இருக்கல, சும்மா ஒரு தனி பிரதேசம். அதை சிட்டியாக்கி பெரிய இடமாக்கி பக்தாத் என்று பெயர் வச்சது யாரு? இந்த மன்சூர் தான். இந்த மன்சூர் தான் பெயர் வச்சார். இப்ப வரலாற்றில் ஒரு செய்தி வரும், இமாம் அபூ ஹனீஃபா அந்த பிரதேசத்தை கட்டுகின்றவர்களில் பொறுப்பாளராக இருந்தார். அந்த பிரதேசத்தை உருவாக்குறத பொறுப்பாளராக இருந்தார். அந்த பிரதேசத்தை அவர் பொறுப்பாளராக இருந்தாரு. அது வாரி அள்ளி இறைத்து கட்டப்பட்ட ஒரு பெரிய நாடு, பெரிய ஏரியா. இதுக்கு எப்படி இமாம் அபூ ஹனீஃபா பொறுப்பாளராக இருந்தார் என்கின்ற விமர்சனம் வரலாற்றில் இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் அதுல இருந்தார் என்று 2 வகையில சொல்லப்படுது. ஒன்று, அந்த பக்தாத் சிட்டியை கட்டுறதுக்கு அவர் பொறுப்பாக இருந்தார் என்றது. 2வது, இவர் காதி பொறுப்பை ஏத்துக்கல தானே, அதனால தூக்கி போட்டு நீங்களும் வேலை செய்யணும், அதுல நீங்களும் வேலை செய்யணும் என்று மன்னர் இவரை வேலைக்காரராக தண்டனை கொடுத்தார் என்ற அறிவிப்பும் என்ன செய்து வருது. அப்ப நாம என்ன செய்யணும்? 2 எடுத்து சொல்லணுமா இல்லையா? 2 விதமான அறிவிப்போட வரலாற்றில் இருக்குது. ஆனா 2ம் நிரூபிக்கப்படவில்லை. 2மே நிரூபிக்கப்படவில்லை. இமாம் அதாவது அபூ ஹனீஃபா அவர்கள் நஞ்சூட்டப்பட்டு மரணித்தார். நஞ்சி ஊட்டப்பட்டு ஷஹீதாக மரணித்தார். இமாம் ஸஹபி அவர்கள் சொல்லுகிறார்கள், தூஃபிய ஷஹீதம் மஸ்கியா, நஞ்சூட்டப்பட்டு அவர்கள் மரணித்தார்கள், ஷஹீதாக என்ன செஞ்சாங்க மரணித்தார்கள் இமாம் அபூ ஹனீஃபாவை சொல்கிறார்கள். அதனால் ஒன்று வழங்கணும், இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வரலாற்றை நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது இப்படி ஒரு பொறுப்பை அவர் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. நிரூபிக்கப்படலை தானே. அப்ப நிரூபிக்கப்படாதனால நம்ம ஆதாரமற்ற செய்தியை நம்பிட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு பொறுப்பை அவர் எடுக்கவில்லை என்பதுதான் காதி பொறுப்பையே எடுக்காத ஒரு அறிஞருக்கு நம்ம கொடுக்கிற என்னது மரியாதை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நிரூபிக்கப்பட்ட செய்தி அல்ல. கடைசியாக நாங்கள் என்ன வழங்கணும்டா, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய இந்த திறமை, இந்த ஆற்றல், இந்த பேச்சு திறமை, இவைகளெல்லாம் எது அதாவது இன்றைய உலகத்தில் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தித்தான் இந்த அறிஞர்களுடைய சபை வளருது. ஆனால் கவலையான விஷயம், 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டெல்லாம் தாண்டக்குள்ள இமாம் அபூ ஹனீஃபால மிதமிஞ்சு போய் இந்த கௌசரி எல்லாம் மஜ்னூன் அபி ஹனீஃபான்னு சொல்லுவாங்க. அபூ ஹனீஃபாவுடைய பைத்தியம் என்று விமர்சிக்கப்படுற அளவுக்கு என்னது யாரு இந்த கௌசரி என்றெல்லாம் மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு போய் அவரை இல்லாத பொல்லாத அளவுக்கு உயர்த்துகின்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க போனார்கள். கடைசி அன்புள்ள சகோதரர், இந்த சுருக்கமான நேரத்துக்குள் அபூ ஹனீஃபா இமாமுடைய வரலாற்று பின்னணி, அவர் யார், அவருடைய பேணுதல் என்ன, அவருடைய தவறுகள் என்ன, அவருடைய சிறப்புகள் என்ன சுருக்கமாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கும் விளங்கி இருக்கும். என்றாலும் இது நான் சுருக்கமாக அறிமுகத்துக்கு தான் பேசினது. இது அல்லாமல் அவர் மீது சொல்லப்பட்ட விமர்சனங்கள் தனியாக பேசப்பட வேண்டும். அதுக்குரிய பதில் என்ன, அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன, அவருடைய அது சரியா பிழையா உண்டு. 2வது, இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் வரலாற்றில் சில பிழை செஞ்சதாக, தீர்ப்புகளில் பிழை செஞ்சதாக சில விஷயங்கள் சொல்லுவார்கள். அவைகள் நிரூபிக்கப்பட்டதா, அந்த தீர்ப்புகள் எப்படி, அந்த பிழைகள் விட்டிருந்தால் அதுக்கு என்ன காரணம் என்பது இன்னொரு தலைப்பாக பேசப்பட வேண்டும். என்றாலும் இமாம் அபூ ஹனீஃபா பற்றி சுருக்கமான ஒரு அறிமுகம் என்ன செஞ்சிருக்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இந்த அடிப்படையில் நமக்கு முன்னால சென்றவர்களை பற்றி குர்ஆன் எங்களுக்கு என்ன சொல்லுது, என்னது வலா தஜ்அல், அதாவது வலா தஜ்அல் ஃபீ கல்பி லா தஜ்அல் ஃபீ கல்பினா கில்லல் லில்லதீன ஆமனு, அதாவது எங்களது உள்ளங்களிலே அதாவது முன் சென்றவர்களை பற்றிய தப்பான எண்ணங்களை யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி விடாது. இது எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். தப்புன்னா தப்பு தான், ஆனா வீணா தப்பான எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்ற பிரார்த்தனை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எனது அடுத்த தொடரில் நான் இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாம் மாலிக் அவர்கள் சம்பந்தமான வரலாற்று சுருக்கத்தை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு அலம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி